இந்த காலவெளியில் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய இருதயங்களை அறிந்து, தேவனுடைய சிந்தையை அறிந்து ஊழியம் செய்வது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஊழியம் தேவ சித்தத்தையும் தேவ சிந்தையும் அறிந்து ஊழியம் செய்வது ரொம்ப கடினமான காரியம். ஆனால் அதை அறியவும் அதை புரிந்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்தால் அது நமக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியமாக இருக்கிறது. உலகம் பெருசு, இந்தியா பெரிய நாடு, அது தமிழ்நாடு ஒரு பெரிய பல கோடி, பல ஜாதிகள், பல இனம், பல மதம் என்று சிதறியிருக்கிற ஒரு எல்லைக்குள்ளதான் கர்த்தர் நம்மளையெல்லாம் வைத்திருக்கிறார். அதனால் நம்முடைய மனதும் நம்முடைய சிந்தையும் நம்முடைய உணர்வுகளும் எப்பொழுதுமே பல தேவைகளையே சுற்றி வருகிறது. நம்முடைய தேவைகள், ஊழியத்தின் தேவைகள், தேவனுடைய தேவைகள், பிறருடைய தேவைகள், இப்படி பல காரியங்களை நாம் சிந்தித்து சுற்றி வந்து நாம் ஜெபிக்கும் போது நமக்கு அது ஒரு பெரிய காரியமாய் தோணுகிறது. நான் அப்படி யோசிக்கிறதில்லை. நான் ஒன்றே ஒன்று தான் யோசிக்கிறேன். தேவனுடைய தேவைகளை குறித்த விஷயத்தில் நான் ரொம்ப கவனமாக இருக்க விரும்புகிறேன். நான் அதற்காக தான் நான் பிறந்தேன், அதற்காக தான் நான் வளர்க்கப்பட்டேன், அதற்காக தான் நான் அழைக்கப்பட்டேன், அதற்காக தான் பிரசங்கிக்கிறேன். அதனால் எப்படி சோர்ந்து பார்த்தாலும் தேவனுடைய தேவைகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு என் மனம் எப்பொழுதுமே திறந்திருக்கிறது. என்னுடைய தேவைகளை குறித்து அவர் சிந்திக்கிறார் என்று நான் இத்தனை ஆண்டுகளும் நம்புகிறேன். அந்த ஸ்தானத்திலே அவர் எனக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசணும்னு விரும்புகிறார். அதை நான் பேச வேண்டிய அவசியமும் எனக்கு இருக்கிறது என்றதான ஒரு கட்டாயத்துக்குள்ளே நான் தள்ளப்படுகிறேன். நான் எதையோ ஒரு ஊழியர் மீட்டிங்கில் ஏதோ ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டு போய்விடலாம் என்று நான் யோசித்தாலும் தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கறதில்லை. நான் சொல்லுகிறதை நீ பேசு. அது ஏன் சொல்கிறாரு, எதுக்கு சொல்கிறாருன்னெலாம் எனக்கு தெரியாது. அதனால் இன்றைய வருஷத்தில் கொஞ்சம் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் எப்படி தான் இருக்கிறது, கொஞ்சம் கடினமாக தான். இன்றைக்கி ரொம்ப கடினமாக இருக்குது. அது ஏன்னு தெரியல. நான் கேட்டேன், இது எனக்கு தேவையில்லாத ஒரு வேலையாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன, சொல்கிறது சொல்லிடு, இது ஃபுல்லும் மாறுபாடானது, இது ஃபுல்லும் மாறுபட்டதான கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறதான வேதத்துக்குள்ளே இருந்து தான். அதனால ஆண்டவர் சொல்றார், இது சொல்லணும் அப்படின்றது என்னுடைய சித்தம். சொல்ல வேண்டியது என்னுடைய ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். அந்த அறிவை கொஞ்சம் கொடுத்து அவர் சொல்லணும்னு அவர் விரும்புகிறார். அதனால் இன்றைக்கி பேசப்படுற வார்த்தைகள் முதல்ல சொல்லியிருந்தேன், எனக்கும் இதுக்கும் என்ன இல்லை. இதில் ஆன்லைனில் கேட்குற பாஸ்டர்ஸுங்க, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்கிறேன். நான் எதையோ பேசுகிறதுனால அவர் எனக்கு எதையும் செஞ்சிடக்கூடாதுன்றதையும் கவனமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு வைராக்கியமே வேண்டாம், எனக்கு என்ன செய்ய வேண்டாம், உங்கள் மேலே வைராக்கியமே. நான் உங்கள் மேலே வைராக்கியமாக இருந்து நான் எதையாவது சொல்லி நீர் எனக்கு ஏதாவது ஆப்பு வச்சுட்டா அது எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன். அப்படி தான் கர்த்தர் வார்த்தையை தருகிறார். இன்றைக்கு அக்கினியால் கிடைத்த பரிசுன்ற ஒரு தலைப்பில் ஒரு பிரசங்கத்தை கேட்போம். அக்கினியால் கிடைத்த பரிசு. ஆமென். லேவியராகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது 2வது வசனம். நல்லா கவனிங்க. அக்கினியால் கிடைத்த பரிசு அப்படின்ற தலைப்பின் கீழே ஊழியர்களுக்காக பேசப்படுகிறது. சில பாஸ்டர் சொல்றாங்க, நீங்க இதை மறைவாய் பேச வேண்டியதெல்லாம் வெளியரங்கமாய் பேசி விடுகிறீர்கள், இதனால எல்லாரும் அதை அறிந்து கொள்ளுகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது எனக்கு தெரியாது, அதை பற்றிய ரிசல்ட் எனக்கு தெரியல. அதனால சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அக்கினியால் கிடைத்த பரிசு. லேவியராகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 1வது 2வது வசனம். ஒத்த சத்தமா வாசிக்கலாமே. பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும் தன் தூப கலசத்தை எடுத்து
அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் வேற எங்கேயும் சாகல, கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவை துதிக்கிறோம். இந்த நல்ல கால வேளையில இந்த சத்தம், இந்த வார்த்தை, இந்த சத்தியம் எல்லா இடங்களுக்கும் போக வேண்டும் என்கிறது உம்முடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆகவே உன் வாயை விரிவாய் திறந்து பேசுவதற்கு நீ ஆயத்தமாயிரு. என் வாயை என் வார்த்தை என் ஆவி உன்மேல் ஊற்றுவேன் என்று சொல்லி அனுப்பினீர். உடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். இது ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் சாதகமாயிருக்குமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் உமக்கு அது சாதகமாயிருக்கும் என்று நீர் சொல்லி அனுப்பியிருக்கு. உமக்கு சாதகமானதை ஊழியர்களும் ஊழியங்களும் பின்பற்ற வேண்டும் என்பது உம்முடைய விருப்பமாயிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கேட்கப்படுகிற வார்த்தைகள் உம்முடைய பார்வைக்கு ஏற்றதாய் இருக்கிறதுனாலே ஊழியர்களுக்கும் ஊழியங்களுக்கும் அது ஏற்றதாய் பொருந்தும்படி ஆவியானவர் கிருபை செய்வீராக. உம்முடைய வாயத்தை என் வாயில் அருளி உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அக்கினியால் கிடைத்த பரிசு என்னது? ஆரோனின் குடும்பத்துக்கு அக்கினியால் என்ன பரிசு கிடைச்சது? 2 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. அதான் அக்கினியால் கிடைத்த பரிசு. ஆமென். அக்கினியால் கிடைத்த பரிசு முதல் நாள்ல கிடைக்குது. ஃபர்ஸ்ட் டே மினிஸ்ட்ரி, முதல் நாள் அபிஷேகம், முதல் நாள் ஊழியம், அன்றைக்கே இந்த பரிசு கிடைத்தது. அக்கினிக்கு எதிராகவே அக்கினி இருக்கிறது என்பது இந்த வேத புத்தகத்தில், இந்த வசனத்தில் பார்க்கலாம். அக்கினிக்கு எதிராகவே என்ன இருக்கிறது? அக்கினி இருக்கிறது. நாதாபும் அபியும் கையிலையும் அக்கினி தான் இருக்கிறது. அவர்களை கொன்று போட்டதும் என்னதான்? அக்கினிதான். அக்கினிக்கு எதிராகவே அக்கினி இருக்கிறது. அதனால ஊழியத்தில் இறங்குற அக்கினி எல்லாம் தேவ அக்கினி என்று நான் நம்புறதில்லை. அக்கினியின் அபிஷேகம் அக்கினியா கர்த்தர் இறங்கிட்டார்னு சொல்றதெல்லாம் நான் நம்புறதில்லை. அதை பரீட்சித்து பார்க்கறதுக்கு, நிதானித்து பார்க்கறதுக்கு நான் கொஞ்சம் மனம் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறதுக்கு நான் வைத்துக் கொள்ளுகிறது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அந்நிய அக்கினியை பத்தி நீ கொஞ்சம் சொல்லிடு அப்படின்னார். அந்நிய அக்கினினா என்ன? ஆமென். அந்நிய அக்கினினா என்ன? என்னுடைய ஊழியர்களுக்கு அதை பத்தி அறிவு இல்லை, அதை பத்தி ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறாங்க. அதனால அந்நிய அக்கினின்னா என்ன? அந்நிய அக்கினி எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம். அந்நிய அக்கினியை நான் விரும்பல. அந்நிய அக்கினியை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்நிய அக்கினியே என்னன்னு அவங்க தெரிஞ்சு ஊழியம் செஞ்சா எனக்கும் அவங்களுக்குள்ள இருக்க தொடர்பு நல்லா இருக்கும். அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுவேன். அவங்கள பாதுகாக்கிறது, அவங்கள ஆசீர்வதிக்கிறது, அவங்கள நடத்துறது, அவங்களுடைய சந்ததிகளை தலைமுறைகளை பொறுப்பெடுக்கிறதெல்லாம் நான் பார்த்து கொள்ளுகிறேன். அவங்க அந்நிய அக்கினியை சமூகத்தில் கொண்டு வர வேண்டான்னு தெளிவா பேசிரு. இந்த சத்தம் உலகம் எங்கிலும் போட்டோம். இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியட்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற பல தலைவர்களுக்கு அது தெரியட்டும். அப்ப நான் சொன்னேன், சில அந்நிய காரியங்களை பேஸ் பண்ணி தான் இப்போ மினிஸ்ட்ரி வளருது. அப்படிங்கும் போது அந்நிய அக்கினியை விளக்கி நான் சொல்லும் போது பல ஊழியங்கள் வித்தியாசமாய் வர்ணிக்கப்பட வேண்டியதா இருக்கும். பல ஊழியர்கள் வித்தியாசமாய் வர்ணிக்கப்பட வேண்டியதா இருக்கும். அதுக்கு நான் பலியாக விரும்பல, அது எனக்கு தேவையில்லையே அப்படின்னு பாண்டு சொன்னாரு. அது என்னுடைய காரியம், அதை நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ சொல்றதை சொல்லுன்னு சொன்னார். அதனாலதான் அந்த தைரியமா அந்நிய அக்கினின்னா என்னன்னு இப்ப தெரிஞ்சு நாம ஊழியம் செய்ய ஆயத்தமாகிறது நல்லது. அல்லேலூயா. இப்ப அக்கினிய தீச்சட்டியில கொச்சி கொண்டு வராங்க. அக்கினியை கொண்டு வந்த உடனே தேவனுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்தோடு நிக்கல, உடனே நியாய தீர்ப்பு வருது. நியாய தீர்ப்போடு நிக்கல, உடனே மரணம் வருகிறது. மரணத்தோடு நிக்கல, உடனே அழிவு வருகிறது.
அழிவோடு நிக்கல, தேவனுடைய எச்சரிப்பு வருகிறது. தேவ எச்சரிப்போடு மாத்திரமல்ல, தேவன் அங்க பரிசுத்தம் பண்ணப்பட்டதாக வேதம் சொல்லுகிறது. மரணத்தினால தேவன் பரிசுத்தம் பண்ணப்படுகிறார் என்று சொன்னால் அது எனக்கு வித்தியாசமா இருக்கிறது. மோசே சொல்றான், இவைகளினாலே தேவன் அங்க என்ன செய்யப்பட்டார்? பரிசுத்தம். வாசிங்களேன், 3வது வசனம் வாசிங்க. லேவியராகமம் 10:3. அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான். ஆரோன் பேசாதிருந்தான். அப்படியானால் நாதாபும் அபியும் இப்படி சாவாங்கன்னு நேரடியாய் மோசே கிட்ட கர்த்தர் சொன்னாரா என்ன நமக்கு தெரியாது. ஆனால் மரணத்தினாலே தேவன் பரிசுத்தம் பண்ணப்படுவார், மரணத்தினாலே தேவன் மகிமைப்படுவார் என்கிற ஒரு கிரீன் சிக்னல் யாருக்கு தெரியுது? மோசேக்கு தெரிந்திருக்கிறது. அதனாலதான் அவங்க சொல்லும்போது சொல்லுகிறான், ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான். அவனுக்கே அது முன்பு புரியல. ஆமென். தேவன் எப்படி மகிமைப்படுவார்னு நமக்கு அவனுக்கு சொல்லி இருந்தார். ஆனால் இப்படிதான் மகிமைப்படுவார் என்று என்ன செய்யாது, தெரியாது. சரி, நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் ஒரு பெரிய ஊழியம் செஞ்சா கர்த்தர் மகிமைப்படுவார், ஒரு பெரிய சபை கட்டினா கர்த்தர் மகிமைப்படுவார், பெரிய ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கிட்டா கர்த்தர் மகிமைப்படுவார், ஒரு பெரிய கூட்டத்தை நடத்திட்டா கர்த்தர் மகிமைப்படுவார். சரி, நம்ம பாசிட்டிவாவே சிந்திக்கிறோம். மோசே அப்படிதான் சிந்திக்கிறான். ஆனா அவனுக்கு தேவன் எப்படி மகிமைப்படுவார் என்று அவனுக்கு தெளிவு கிடையாது இந்த விஷயத்துல. ஆனால் கடைசியே அவன் புரிந்து கொள்ளுகிறார், அவர் மகிமைப்படுவேன் என்று சொன்னது இதுதான் என்பதை நான் இப்பொழுது புரிந்து கொள்ளுகிறேன். ஆமென். எல்லாம் கவனிங்க. அல்லேலூயா. அப்ப தேவ கோபம் வந்தது, தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது, மரணம் வந்தது, அழிவு வந்தது, அதோடு கூட தேவனுடைய எச்சரிப்பு வந்தது, அதோடு கூட தேவன் பரிசுத்தம் பண்ணப்படுகிறார். ஆரோனுடைய 2 பிள்ளைகளுடைய மரணத்தினால யாருக்கு லாபம்? தேவனுக்கு லாபம். இஸ்ரவேலின் தேவன் எப்ப என்ன பண்றார் நமக்கு தெரியாது. நம்முடைய தேவன் இப்ப என்ன பண்ணுவார் நமக்கு தெரியாது. அதனால தேவன் மரணத்தினாலே பரிசுத்தம் பண்ணப்பட்டதாக வேதம் எழுதுகிறது. அடுத்து சொல்லுகிறார், அவர் மகிமைப்பட்டிருக்கிறார். மகிமைப்படுவேன் என்று சொன்னார், அவர் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். இப்படி தொடர்ச்சியாகவே ஒரு விஷயத்தை குறித்து ஒரு 7-8 காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறார். சரி, இந்த மரணத்தை தேவன் அனுமதித்ததுக்கு காரணம் என்ன? ஆரோன் மேல கோபமா? கிடையாது. ஆரோனுடைய 4 பிள்ளைகள் மேல தேவனுக்கு கோபமா? அதுவும் கிடையாது. ஆரோனுடைய 4 பிள்ளைகளை குறித்து தெளிவாக இந்த வேதம் நமக்கு வர்ணித்து என்ன செய்யல, சொல்லப்படல. ஆரோனுடைய 4 பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க நமக்கு தெரியாது. நாதாப் எப்படி, அபி எப்படி நமக்கு தெரியாது. இன்னும் 2 பிள்ளைங்க அவங்க எப்படிப்பட்டவங்க, என்ன குணம் உள்ளவங்க நமக்கு தெரியாது. அதெல்லாம் தேவனுக்கு தான் தெரியும். நீங்க ஊழியக்காரங்களுடைய பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்கன்றத நம்ம சொல்ல முடியாது. ஆனா தேவனுக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருந்தா 2 பிள்ளைங்களுடைய ஹிஸ்டரி அவருக்கு தெரியும். எனக்கு 4 பிள்ளைங்க இருக்கு, 4 பிள்ளைகளுடைய ஹிஸ்டரி ஆண்டவருக்கு தெரியும். அது மாதிரி ஆரோனுடைய 4 பிள்ளைகளையும் தேவன் முன்னமே அறிந்திருந்தார். ஆனாலும் தேவன் பொறுப்பை கொடுக்கிறார். அவர்கள் மரணத்துக்கு ஏதுவானவர்கள் என்று தெரிந்தும் தேவன் பொறுப்பு கொடுக்கிறார். அது ஏன் கொடுக்கிறார் எனக்கு தெரியல. நாதாபும் அபியும் மரிக்க போகிறார்கள். ஊழியத்தினுடைய முதல் தொடக்கத்தின் நாட்களிலே தேவனாலே அந்த மரணம் வரப்போகிறது. தேவனே அக்கினி அனுப்பி சாகடிக்க போகிறார். அப்புறம் எதுக்கு அந்த ஊழியத்தை கொடுத்தார்? கேள்வி கேட்க தேவனிடத்துல நமக்கு தைரியம் கிடையாது. ஏன் ஐயா 2 பேர் சாவாங்கன்னு நமக்கு தெரியுமே. அப்படின்னா நாதாபு அபியை நீங்க முதல்லயே க்ளோஸ் பண்றவேன்னு தெரிஞ்சிருந்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருக்கலாமே. 7 பேரை கொண்டு நிறுத்துறாரு, 6 பேர் 7 பேர் நிறுத்துறாரு. ஒவ்வொருவனையும் வேண்டாம் வேண்டான்றார். இல்லாத ஒருவன் அங்க ஆடு மேய்ச்சிட்டு அவனை கூப்பிட்டு வான்றாரு தாவீத. அப்ப இத மாதிரி இவங்க 2 பேர் ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். ஆரோனுடைய 2 பிள்ளைங்க குணம் சரியில்லை, கீழ்ப்படியாதவங்க, அவங்களுடைய கேரக்டர் வாய்ஸ் பார்த்தா அவங்களுடைய செயல் எனக்கு பிடிக்காது, 2 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு 2 பேர் அங்கீகரிச்சிருக்கலாம். இதாமாரி எலியாசரை அங்கீகரிச்சிருக்கலாம்.
ஆனா தேவன் இவங்களை தான் முதல்ல ஃபீல்டுக்கு கொண்டு வர்றாரு. சாகக்கூடியவங்க வேகமாவே இருப்பாங்க, இழப்பவங்க வேகமாவே இருப்பாங்க. அதனால வேகமான வளர்ச்சி என்னைக்கும் நல்லா இருக்காது. வேகமான வளர்ச்சி என்னைக்கும் வேகமான வளர்ச்சி நிற்காது. வேகமான வளர்ச்சி என்னைக்கும் சீரா இருக்காது. வேகமான வளர்ச்சி என்னைக்கும் மனம் பொருந்தாது. வேகமான வளர்ச்சினால் நிறைய பொறாமைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் வரும், நிறைய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய அவசியம் வரும். அதே மாதிரி இவங்க 2 பேரையும் முதல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டார். இவங்க 2 பேரும் அப்பாவுடைய மோசையுடைய, ஏன்னா இவன் அப்பா, அவன் மோசை யாரு? சித்தப்பா. 2 பேரும் தான் பெரிய லீடர், இவங்களுக்கு மேல லீடர் கிடையாது. ஆரோன் மோசே தான் ஹெட் லீடர்னு ஆண்டவர் பல இடத்துல வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறார். இவங்க 2 பேரையும் வச்சுதான் இவங்களுக்கு போதித்திருக்கிறார். வருகிறார்கள். முதல் நாளே தவறு நடக்கிறது. முதல் நாளே தேவன் சொன்ன காரியம் செய்யல, தேவன் நியமித்த காரியம் செய்யல, தேவன் எதிர்பார்த்தது செய்யல. இவங்க முதல் வரும் பொழுதே ஆரோன் வருகிறான், அதோட இவன் நாதாப் அபியும் வரும் பொழுதே கையில என்ன கொண்டு வருகிறார்கள்? இத அக்கினி சட்டி என்ன செய்றாங்க? கொண்டு வருகிறார்கள். ஆனால் தேவன் அதை பார்க்கிறார். அதிலே அவர் சொன்ன மாதிரி எதுவுமே அங்க இல்லை, அவர் நியமித்தது அங்க எதுவும் இல்லை. ஆனால் அங்கே சட்டியில் என்ன இருக்கிறது? அக்கினி இருக்கிறது. கர்த்தர் பார்த்த உடனே சொல்லிவிட்டார், இது அந்நிய அக்கினி, இது என்னுடைய சமூகத்துக்கு ஏற்றதல்ல, நான் விருப்பத்துக்கு ஏற்றதல்ல, நான் நியமித்ததுக்கு அல்ல, நான் கட்டளையிட்டதல்ல, எனக்கு இது வேண்டாம். சரி, அக்கினி வேண்டாம்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யார்ட்டையும் திரும்ப கேட்கறதுக்கு சொல்றதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுக்கல. நான் இவ்வளவு தூரம் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி, இவ்வளவு புத்தி சொல்லி, இவ்வளவு ஆலோசனை கொடுத்து, இவ்வளவு சட்ட திட்டங்களை ஏற்றி, இவ்வளவு 2 தலைவர்களை கொடுத்து, இவர்களை கொண்டு இவ்வளவு நான் பேசியும் நீங்கள் அந்நிய அக்கினியை என் சமூகத்துக்கு கொண்டு வரும் பொழுது நான் உங்களுக்கு மன்னிப்பு தருவதற்கு என்னிடத்துல மனசு இல்லை, அதை விட நான் சாவை அனுப்புகிறேன்னு நியாய தீர்ப்பு கொடுத்து விடுகிறார். சரி, அக்கினி தானே வந்திருக்கிறது, சட்டியில் அக்கினி தானே இருக்கிறது, அதுல என்ன மாறுபாடு இருக்கிறது? அக்கினி தானே. தூபத்துக்கத்தை போடுறதுக்கு என்னதான் வேணும்? அக்கினி தானே வேணும், சட்டி வேணும். சட்டியில் அக்கினி இருக்கிறது, வேலை ஆரம்பிக்க வேண்டியதானே. நம்ம நிறைய தமிழ்நாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, நாதாப் அபியும் மாதிரி அந்நிய அக்கினியை கையில வச்சிருக்கிற பல லட்சம் பேரை பார்க்கிறேன், பல ஆயிரம் லீடர்ஸை பார்க்கிறேன். அதெல்லாம் எனக்கு விசனமா இருக்கு, ரொம்ப பொறுமையா இருக்கிறேன். அந்நிய அக்கினியை வச்சிருக்கிறவர்களெல்லாம் நான் என் குமாரனுடைய முகசாயலுக்காக நான் பொறுமையாய் காத்திருக்கிறேன். இல்லை என்றால் எல்லாருக்குமே நாதாப் அபியூனுடைய சூழ்நிலை தான் வரும் அப்படின்னு சொல்றார். சரி, இந்த அந்நிய அக்கினின்றதை தேவன் எப்படி கண்டுபிடிச்சார்? மோசே கண்டுபிடிக்க முடியல, ஆரோன் கண்டுபிடிக்க முடியல, நாதாப் அபியூக்கு என்ன மயக்கமோ எனக்கு தெரியல. அல்லேலூயா. என்ன மயக்கத்தில் அவங்க முத வந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனா தேவன் கண்டுபிடிக்கிறார், அந்நிய அக்கினி இது எனக்கு வேண்டாம். சரி, அந்நிய அக்கினினா அன்னைக்கு அது அந்நிய அக்கினினா என்ன அப்படின்றத வேதத்துல வாசிப்போமே. லேவியராமத்தின் புத்தகத்துல 16வது அதிகாரம் 12வது வசனம் வாசிப்போம். தெரிஞ்சுக்கிறது நல்லது. அந்நிய அக்கினினா லேவியராகமும் 16:12. ஏமா இல்லமா, கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூபகலசத்தை நிரப்பி. நல்ல கவனிக்க வேண்டிய விஷயம். அந்நிய அக்கினி என்பது என்னன்றதை இந்த வேதவசனம் சுட்டி காண்பிக்கிறது. 16:12 சொல்றார், கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும். நல்ல கவனிங்க ஊழியர்கள். அந்நிய அக்கினினா என்னன்னு தெரியாமையே இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டோம் இல்லையா?
அந்நிய அக்கினின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட தூப வர்க்கத்திலே தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இவங்க கொண்டு வந்த அக்கினிக்கும் தேவன் சொல்ற அக்கினிக்கு என்ன வித்தியாசம் சொன்னா, இவங்க ஒரு அக்கினியை அக்கினி தானே தேவை அப்படின்னு ஒரு அக்கினியை உருவாக்கி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா ஏற்கனவே ஆண்டவர் ஆரோனிடத்துல மோசேயினிடத்துல சொன்னது என்ன, என் சமூகத்துக்கு அக்கினி தூபவர்க்கம் போடுற அக்கினியை கொண்டு வரும்போது எங்க இருந்து அக்கினி எடுக்கணும்? பலிபீடத்திலே. நீங்க இதுக்கு ஒரு உதாரணம் தான் எனக்கு தெரியும். நீங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் காசி இருக்கிறார். காசியில ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பிணங்கள் எரிகிறது. உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு பிணம் எரிஞ்சாலும் அதுக்கு எரிய வைக்கிறதுக்கு என்ன தேவை? அக்கினி தேவை. ஆனா அந்த அக்கினி எங்க இருந்து கொண்டு வரணும்ன்றது அங்க ஒரு சட்டம் இருக்கிறது. அக்கினி எங்க இருந்து கொண்டு வரணும்னு ஒரு சட்டம் இருக்கு. அவங்க தீப்பெட்டியை வச்சு அக்கினியை கொளுத்த முடியாது. பல விதத்தில் அக்கினியை உருவாக்கலாம். அப்படியெல்லாம் அங்க பிணத்தை எரிக்க முடியாது. அங்க 24 மணி நேரமும் அங்க ஒரு இடத்துல தீ எரிந்து கொண்டே இருக்கும், அக்கினி தழல் இருந்து கொண்டே இருக்கும். அங்கே இருந்துதான் அந்த அக்கினியை கொண்டு வந்து பிணத்தை எரிக்க நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நீங்கள் விருப்பத்திற்கு நீங்கள் உங்க கையில இருக்கிற எந்த ஒரு பொருளை வைத்து நீங்கள் அக்கினியை உருவாக்கி அந்த பிணத்தை எரித்தால் அந்த தெய்வம் அந்த பிணத்தை தனக்கு ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியானால் ஒரு 24 மணி நேரம் அந்த அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஒரு அக்கினியை பத்த வைத்து எடுத்துட்டு வந்துதான் பிணத்தை எரிக்கிறதுக்கு பத்த வைப்பார்கள். அல்லேலூயா. இதை நான் மனதில் பல முறை நான் யோசிச்சிருக்கிறேன். எதையோ ஒரு அக்கினியை வச்சு எரிச்சிருக்கலாமே. இவங்க இதுல இருந்து தான் அது என்ன ரூல்ஸ்னு நமக்கு தெரியாது. இந்த பைபிளை வாசிக்கும் போது கர்த்தர் பலி செலுத்துவதற்கு முன்பதாக அந்த தூபகலசத்துக்குள்ளே அக்கினியை எப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். பலிபீடத்திலே தீ எரிந்து கொண்டிருக்கும். அங்கிருந்து நீ அக்கினியை எடுக்க கூடாது. எதை எடுக்க வேண்டும்? அக்கினி தணலை எடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீ அக்கினி எடுக்க கூடாது, நெருப்பு தழலை எடுக்க வேண்டும். அழகா எழுதுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும். எவ்வளவு ஆழமாய் சொல்றார். என்னுடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடம். தேவ சந்நிதியில் இல்லாத பலிபீடம் அங்க நிறைய இருக்கிறது. தேவனுடைய சந்நிதியில் இல்லாத பலிபீடம் அங்க நிறைய இருக்குது. அந்த பலிபீடத்தில் அல்ல, தேவ சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தில் உள்ள பலிபீடத்தில் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூபகலசத்தை நிரப்ப வேண்டும். நீங்க குழம்பு கரண்டிய கீழே போட்டு கறியை எடுத்துடலாம். என்ன கறி? ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மாட்டுக்கறி எல்லாம் சமைச்சு வச்சுட்டா மேல் டாப்ல ஊத்துனா நமக்கு என்ன கிடைக்காது? கறி கிடைக்காது. அதனால கரண்டி கீழே போட்டு ஒரு கிண்டிட்டு எடுக்கிற மாதிரி அல்ல. தேவ சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினியை அல்ல, அக்கினி தணலை நீங்கள் தூப கலசத்திலே நிரப்பி, அடுத்தது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், ஒரு கைப்பிடி நிறைய தூப வர்க்கத்தை கையில எடுத்துட்டு எங்க வரணும்? தேவனுடைய சந்நிதிக்கு. நீங்க இந்த ரெண்டையுமே இவங்க செய்யல. நீங்க இப்ப 10:1 வாசிங்கள, 10:2 வாசிங்க. அதுல என்ன சொல்றார்? தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவர்கள் கொண்டு வந்தார்களா? ஒண்ணுல என்ன எழுதுறார்? பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியும், நல்ல கவனிங்க, தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியை போட்டார்கள். நெருப்பு தணல என்ன செய்யல? போடல. அக்கினியை எடுத்து உடனே அவங்க அதன் மேல் தூப வர்க்கத்தை போட்டாங்க. தேவன் போட சொல்லல.
தூபவர்க்கத்தை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு நீங்க என்னுடைய சமூகத்துக்கு வந்துட்டு நீங்க அதுக்கப்புறம் தான் தூபவர்க்கத்தை என்ன செய்யணும்? அந்த அக்கினி தழல் மேல போடணும் அப்படின்னு அவர் அழகா பாட நடத்தி இருந்தாலும் இவங்க தேவையில்லாத ஒரு அக்கினியை கொண்டு வந்து அந்த அக்கினியில தூபவர்க்கத்தையும் போட்டு அங்கே கொண்டு வந்துட்டார்கள். என்ன அர்த்தம் என்றால், தூபவர்க்கம் மனிதனுக்கு அல்ல, தூபவர்க்கம் தேவனுக்கு. அப்ப எனக்கிட்ட வரும் பொழுதுதான் நீ தூபவர்க்கத்தை போடணும். அதனாலதான் அக்கினி தணல தூப கலசத்தில் எடுத்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய தூபவர்க்கத்தை எடுத்து என் சமூகத்துக்கு வந்துட்டு அங்கே என் சமூகத்தில் நீங்க நிற்கும் போது அக்கினி தழல் மேல இந்த தூபவர்க்கத்தை போடும் போது அதுல இருந்து வருகிற புகை, அதுல இருந்து வருகிற வாசனை, அதுல இருந்து வருகிற மகிமையெல்லாம் நான் ஏறெடுத்துக் கொள்ளுவேன். இது மனிதர்களுக்கு இதுக்கு என்ன இல்லை, தெரிய வேண்டிய விஷயமே கிடையாது. எவ்வளவு அழகா பாடம் நடத்தினாலும் இந்த இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு அக்கினி எடுத்து தூப கலசத்துக்குள்ள தூபவர்க்கத்தை போட்டுட்டு தான் அங்க போறாங்க. அப்பமே தப்பு நடக்குது, உடனே கரெக்ஷன் நடக்குது. அந்நிய அக்கினா இப்ப தெரிஞ்சிட்டா? அந்நிய அக்கினா என்னது? பலிபீடத்தில் உருவாகாத அக்கினி தான் அந்நிய அக்கினி. அல்லேலூயா. பலிபீடத்தில் உருவாகாத அக்கினிக்கு பேர் தான் என்ன அக்கினி? அந்நிய அக்கினி. ரெண்டாவது, தேவ சமூகத்தில் அவர் கண்ணு முன்னாடி இருக்கிற பலிபீடத்தில் தான் அந்த அக்கினி இருக்கு. அப்ப தேவ சமூகத்தில் இல்லாத அக்கினி தான் என்ன அக்கினி? அந்நிய அக்கினி. மூணாவது, தேவன் கட்டளையிடாத அக்கினிக்கு பேர் தான் என்னது? அந்நிய. இவ்வளோ நாளும் இந்த வெளிச்சம் யாருக்குமே புரிஞ்சு கொள்வதற்கு என்ன இல்லை, அந்நிய அக்கினின்னு சொல்லிட்டோம். பழைய அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததுனால இவர் சாகடிச்சிட்டார் ரெண்டு பேரை. அப்ப அதுக்கு எக்ஸ்பிளைன் கொடுக்கிறார். நான் சொன்ன அக்கினி வேற, இவங்க கொண்டு வந்த அக்கினி வேற. நான் சொன்ன முறை வேற, இவங்க கொண்டு வந்த முறை வேற. அல்லேலூயா. அதனால என்னால் இவங்களை எடுத்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். நம்மகிட்ட இருக்கிற அக்கினிலாம் என்ன அக்கினி? அதையும் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லியிருக்கிறார். நாங்க என்ன அந்த அக்கினியை கொண்டு வந்தோம், சாகடிச்சு போட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் தான். எப்ப அதுக்கும் இந்த புதிய ஏற்பாட்டில் இன்னைக்கு காலத்தில் நடக்கிற ஊழியத்துக்கும் என்ன சம்பந்தம்? இந்த அந்நிய அக்கினியை நான் எப்படி இவங்களுக்கு ஊழியர்களுக்கு மேற்கோடு காட்டி பிரசங்கிக்கிறேன்? ஆண்டவரே, இந்த அந்நிய அக்கினா என்னன்னு தெரியணுமே. ஆண்டுச்சுன்னா என் பலிபீடத்திலிருந்து கொண்டு வர வேண்டிய அக்கினி தான் எனக்கு வேணும். ரெண்டாவது, நெருப்பு தழலால உருவாகக்கூடிய அக்கினி தான் எனக்கு வேணும். அயன் பண்றவன் நெருப்பு தழல்ல தான் அயன் பாக்ஸ் என்ன செய்வான்? உருவாக்குவான். அவனுக்கு அக்கினி தேவையில்லை, அக்கினி தழல் தான் தேவை. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அதான் சொல்றார், பலிபீடத்திலிருந்து கொண்டு வர வேண்டும், நெருப்பு தழலாய் கொண்டு வர வேண்டும். நெருப்பு தழல் மேல் தூப வர்க்கத்தை போடணும், அக்கினியில தூப வர்க்கம் போடக்கூடாது. சரி, இவங்க இப்படி கொண்டு வந்து இப்படி மரணம் வந்து விட்டது. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தில் அந்நிய அக்கினினா என்னத்தை நான் சொல்றது? ஆமென். அப்படின்னு ஆண்டவர் கேட்கும் போது எனக்கு தெளிவா சொன்னாரே, எபிரேயர் 12:1 சொல்லப்படுகிறது போல, நான் நியமிக்காத எந்த ஊழியமுமே அந்நிய அக்கினி தான். நான் பவுல் சொல்றாரு, உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நீங்கள் எப்படி ஓடுங்க? நீங்க எவ்வளவு பெரிய ஊழியர்களா இருந்தாலும் சரி, நீங்க தேவன் நியமிக்காத எந்த ஊழியம் செய்தாலும் அது கணக்கில் கொண்டு வர மாட்டார். தெளிவா சொல்லிட்டார். நீ கர்த்தருக்காக நைட் எல்லாம் ஜெபிக்கிறேன், பகல் எல்லாம் ஜெபிக்கிறேன், நான் உன்கிட்ட கேட்கல. கர்த்தருக்காக கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஓடுறேன், அதை நான் கேட்கல. நான் நியமிச்ச வேலையை நீ செய்திரியா? அதுதான் எனக்கு தேவையான அக்கினி. நான் நியமிக்காத எந்த ஊழியத்தை செய்தாலும் அது எனக்கு சம்பந்தப்பட்ட ஊழியமே கிடையாது. இப்ப இதுல உட்கார்ந்து இருக்கிற நம்ம, சரி, ஆன்லைன்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் கேட்கிறேன், கர்த்தர் நியமித்தது தான் நான் செய்யறேன்னு சொல்ற அளவுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கு? அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன்.
மனுஷ தேவையை பார்க்கிறோம், சமுதாய தேவையை பார்க்கிறோம், உலக தேவையை பார்க்கிறோம். இப்படி பல தேவைகளை பார்க்கும் போது நமக்கு நியமித்த ஊழியத்தை நம்மளால செய்ய முடியல. சரி, நம்ம நியமித்த ஊழியத்தை செய்யறதுக்கு நீங்க உலகத்தை பார்க்க வேண்டாம், தேவனை பார்த்தா போதும். உங்களுக்கு நியமித்த ஊழியத்தை செய்கிறதற்கு நீங்க கர்த்தருடைய சமூகத்தை பார்த்தா போதும். நீங்க என்ன ஊழியம் செய்யணும்னு கர்த்தர் சொல்லிடுவாரு. உங்க ஊழியம் சின்னதா இருக்கலாம், உங்க ஊழியம் பெருசா இருக்கலாம், உங்க ஊழியம் ஆறுதல் படுத்துறதா இருக்கலாம், வெட்டி சாய்க்கிறதா கூட இருக்கலாம். ஆமென். ஆக மொத்தம் தேவன் நியமிக்கப்படுகிற ஊழியத்தை மாத்திரம் நீங்க செய்யணும். ஒரு நியமிக்காத உறவு நமக்கு வேண்டாம், ஒரு நியமிக்காத ஊழிய பாதை நமக்கு வேண்டாம், ஒரு நியமிக்காத தகுதி நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. நியமிக்காத நன்மைகள் நமக்கு வேண்டாம், தேவன் நியமிக்காத ஒரு பாரம் நமக்கு வேண்டாம். கவலையே படாதீங்கன்னு சொன்னாரே, துக்கமே படாதீங்கன்னு சொன்னாரே. ஆனா சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக திகிலடையும் துக்கப்படவும் வியாகுலப்படவும் போனாரே, எதுக்கு? அது அவருக்கு நியமித்தது. துக்கப்படாத என்னாரு, கவலைப்படாத என்னாரு, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னாரு. இப்ப சிலுவையில சாக வேண்டிய நேரம் வருது, காட்டி கொடுக்கிற நேரம் வருது. அவர் திகில் அடையவும், வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, திகில் அடையவும் வியாகுலப்படவும் அவர் எங்க போனாரா? கெத்சமனை தோட்டத்தில் தேவ சமூகத்துக்கு போகிறார். அது அவருக்கு நியமித்ததையா, அது அவருக்கு நியமித்தது. ஒரு அம்மா போய் கேட்கிறாங்க, என் பிள்ளைங்களை 2 பேரில் வலதுபுறம் இடதுபுறம் உடைய ராஜ்யத்தில் வச்சீங்க. அவர் சொல்றார், நான் குடிக்கும் பானத்தை நீங்கள் குடிக்க முடியாது, நான் எடுக்க ஸ்தானத்தை நீங்க. அந்த அம்மா சொல்லுது, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீர் சொல்லும் வலதுபுறம் இடதுபுறம் வச்சுக்குவீரா? அவர் சொல்லிட்டாரு, அது பிதாவினுடைய ஆதிக்கத்தில் இருக்குதப்பா. நீ என் பானத்தை குடிச்சாலும் சரி, என்ன போல ஸ்நானம் எடுத்து நீ சிலுவையில செத்தாலும் சரி, உனக்கு பதில் தர என்னால. அது யார்கிட்ட இருக்கு? அது பரலோகத்தில் இருக்கிற பிதா கிட்ட இருக்குன்னு சொல்லி முடிச்சிருந்தார். சரி, நல்ல கவனிங்க. கர்த்தர் நியமித்த ஊழியத்தை மாத்திருச்சீங்க. காலையில கூட பிராங்க்லின் நான் திட்டினேன். பாஸ்டர் பிராங்க்லின் காலையில எங்கிட்ட திட்டு வாங்கினார். ஒரு வார்த்தை சொன்னார், நான் பாஸ்டர் ஜோசுவா கிட்ட பேசி இருக்கிறேன், கருப்பட்டி கொண்டு வருவாங்க, எதுக்கு அப்படின்னு கேட்டேன். ஒரு சொன்னாரு, ஒரு 2 பேரை காமிச்சு, இவங்களுக்கு ரொம்ப கருப்பட்டி, உண்மையான கருப்பட்டி தேவை, அது இங்க தானே கிடைக்குது, அதனாலதான் பாஸ்டர் ஜோசுவாக்கு போன் பண்ணி கருப்பட்டி கொண்டு வாங்க. நம்ம அந்த ஊழியத்தை செய்யுங்க, இந்த ஊழியம் உங்களுக்கு தேவையில்லைன்னு. எவன் கருப்பட்டி தின்னானே, எவன் கருப்பட்டி திங்காம போனானே, ஆனா அது என் கொழுந்தியா ரொம்ப விரும்பி கேட்டானே, அதுக்கு எவன் கேட்டால கேட்க. நீங்க எதுக்கு என் கூட வந்தீங்க? இந்த ஊழியத்தை செய்ய வந்தீங்க, கருப்பட்டி ஊழியம் நீங்க செய்ய வரல. அது வாங்கிறது தப்பு. என் பழக்கம் அப்படித்தான். அப்படி இங்கதான் இருக்கிறாரு அவர். இங்கே நம்ம வந்த ஊழியத்தை செஞ்சுட்டு போயிருவோம். கருப்பட்டி வாங்கி பாம்பேக்கு அனுப்புற ஊழியம் நம்ம ஊழியம் கிடையாது. புரியுதா? நீங்க எந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? எந்த ஊழியத்தை செய்யறீங்க? நியமித்த ஊழியத்தை செய்யறீங்களா, யாருக்கு வாங்கி கொடுக்குற ஊழியத்தை செய்யறீங்களா? அதுவும் நியமித்தவங்க செய்யலாம். எல்லாருக்கும் பாசம் இருக்கு, எல்லாருக்கும் அன்பு இருக்கு. எனக்கு கருப்பட்டி தேவைதான், என் மனைவிக்கு தேவைதான், என் பிள்ளைக்கு தேவைதான், என் குடும்பத்திலே எல்லாருக்கும் தேவைதான். ஆனா அந்த ஊழியத்தை செய்ய நான் இங்க வரலையே. எனக்கு நியமித்த ஊழியத்தை நீங்க எது கொடுத்தாலும் நான் சந்தோஷமா வாங்குறது ஆள் கிடையாது. நான் அங்கிருந்து கிளம்பும் போதே சொல்லுவேன், யாராவது எதுவும் கொண்டு வந்துட்டா திருப்ப ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாது, யாருமே எதுவும் கொண்டு வர வேண்டாம்னு தான் சொல்லுவேன். நீங்க எதையாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போவேன் நீங்க நினைக்காதீங்க. சிலரோடு சில உறவுகள் இருக்கு. டேவிட் பாஸ் வீட்டுக்கு போனா 5 பாக்கெட் கள்ள மிட்டாய் வாங்கி வச்சிருப்பாங்க. எப்பவுமே நான் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாங்கி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போங்கம்மாங்க. அவங்களோடு இருக்கிற எனக்கும் இருக்கிற உறவுகளிலே நிறைய காரியங்களை யோசித்து பார்க்கும் போது அது எனக்கு பிரச்சனையா தெரியாது. சிலர் எதையாயும் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தால் நான் உடனே யோசித்து பார்ப்பேன், என்னுடைய நேமத்துக்குள்ளே அது இருக்கிறதா, இருந்தால் அதை அனுபவிப்பேன், வாங்குவேன். இல்லை என்று சொன்னால் அது எனக்கு பாய்சன் ஆயிரும். எனக்கு நல்லா தெரியும், நான் வாங்க மாட்டேன்.
அதனால பிராங்க்லின் சொன்னேன், உங்களுக்கு நியமித்த ஊழியம், நம்ம நியமித்த ஊழியத்தை செய்வோம், அந்த கற்பட்டி வாங்கி கொடுக்குற ஊழியத்தை விடுங்க அப்படின்னு. பாஸ்டர் ஜோசோ வரலன்னு நினைக்கிறேன், வந்துட்டாரா? மகா வந்து கற்பட்டி கொடுக்கறதுக்குன்னே மகா வந்துருக்கு, கொண்டு வரலையா? அல்லேலியா, தோத்துறோம். எனக்கு தெரியல, நான் எங்கேயாவது கிராஸ் பண்ணாலே பிரச்சனை ஆயிடுது. எதுக்கு சொல்ற அப்படின்னா, தேவன் நமக்கு நியமித்த ஊழியம். ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறோம், 10 விசுவாசி வச்சிருக்கோம், சந்தோஷமா செஞ்சுட்டு போங்க. ஐயோ, இந்த கிராமத்து ஜனங்கள்லாம் அழுவுது, எல்லாரும் பணம் தாங்க, எல்லாரும் எனக்கு ரூபா தாங்க, எல்லாரும் எனக்கு இடம் வாங்குங்க, நான் பெரிய சர்ச்சை கேட்டேன். கடைசியில் நீயும் பொண்டாட்டி தான் கொட்டடிச்சுட்டு இருக்கணும், நாங்க வேற ஒருவனும் வரமாட்டான். அந்த வர வேண்டிய 10 பேரும் வரமாட்டான், நரகத்துக்கு போறவன்லாம் அங்க வந்துருவான். சரி, அதனாலதான் நான் ஒரு ஊழியர் மீட்டிங்ல ஒரு பிரசங்கமே இருக்கு. நீ எந்த ஆடுகளை மேய்க்கிறாய்? பரலோகத்துக்கு போகிற ஆடை மேய்க்கிறாயா, நரகத்துக்கு போகிற ஆடை மேய்க்கிறாயா, கொலை பண்ணக்கூடிய ஆடை மேய்க்கிறாயா, பலியிடக்கூடிய ஆடை மேய்க்கிற? எந்த ஆடுகளை மேய்க்கிறோன்னு தெரிஞ்சு சபை நடத்துங்க. எல்லா ஆடுகளையும் மேய்க்காதீங்க, பலன் கிடைக்காது. நம்ம சர்ச்சில் இருக்கிற ஆடுகளுடைய நிலைமை நமக்கு நன்றாய் தெரியணும். நீதிமொழிகள் எழுதியிருக்கிறார், 100 ஆடு இருக்கு, 25 ஆடு நரகத்துக்கு போகும், 25 ஆடு நித்தியத்துக்கு போகும், 25 ஆடு நியாய தீர்ப்புக்கு போகும், 25 ஆடு கொலை செய்ய கொண்டு போகப்படும். 100 ஆடையும் ஒரே லிஸ்ட்ல வைக்காதீங்க. இந்த அறிவெல்லாம் தமிழ்நாட்டு பாஸ்டர்ஸ்க்கு வருமா வராதான்னு எனக்கு தெரியல. அன்றுட்டு கேட்கிற, நீ சொல்றதை சொல்லிட்டு போ, மத்ததை நான் பார்த்துக்கிறேன். அவன் கொஞ்சம் குழப்பம் வருது இல்ல, தெளிவு. சரி, நம்மகிட்ட இருக்க எல்லா ஆடையும் நான் நேசிக்க முடியாதுங்க. எல்லா ஆடையும் கவனிக்கலாம், எல்லா ஆடையும் விசாரிக்கலாம், எல்லா ஆடும் ஒரே போர்வைக்குள்ள வரவே வராது. சர்ச்சில் இருக்கிற 100 ஆடு எத்தனை வகை ஆடுன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்க. சில ஆடு நியாய தீர்ப்புக்கு நியமிக்கப்பட்ட ஆடு இருக்கும், அதுக்காக நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என்ன பிரசங்கம் பண்ணாலும் அது நியாய தீர்ப்பு சீல் குத்துன ஆடு, அது கடைசி சாக தான் போகும். அதனாலதான் வேறு, நீ கொலை பண்ணுகிற ஆடுகளை மேய்ப்பாயின்னு ஒரு சாபமே விடுகிறார் மேய்ப்பர்களுக்கு. என்ன ஆடுகளை மேய்ப்பாய்? கொலை பண்ணப்படுகிற ஆடுகளை மேய்ப்பாய். அப்ப அவன் ஆடு, அந்த மந்தையில் இருக்கிற ஆடு அவன் எதுக்கு வளர்க்கிறான்? இனவெருத்திக்கு வளர்க்கல, சாப்பாட்டுக்கு வளர்க்கிறான், கொலை பண்றதுக்காக வளர்க்கிறான். சில சர்ச்சில் 100 ஆடுல 20 ஆடு கொலை பண்ற ஆடு. தோத்துறோம். ஆமென். சில ஆடு நித்தியத்துக்கு போற ஆடு, அதை கண்டுபிடிச்சிடணும். கொலை பண்ற ஆடை கண்டுபிடிச்சிடணும், நியாய தீர்ப்புக்குரிய ஆடை கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சு அந்த ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து நீங்க மந்தைய மேய்ச்சா உங்க பலன் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கும். ஏன்னா நீங்க நியமித்த ஊழியத்தை செய்றீங்க. நியமிக்காத ஊழியத்தை எல்லாம் செய்யாதீங்க. நியமிக்காத எந்த ஊழியத்தையும் 2 எழுத்து சபை இந்த உபதேசத்தை கொண்டு வந்தது இந்தியாவுக்குள்ள. 2 எழுத்து சபை, 2 எழுத்து சபையால் பெந்தேகோஸ்து ஊழியத்துக்கு கிடைத்த அவமானம் நித்தியமான அவமானம். நியமிக்காத எந்த ஊழி நான் அப்படி பண்ண மாட்டேங்க. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க வந்து கால் மிதிச்சா போகும், எனக்கு தேவை கிடையாது. நீ வந்துட்டு போனா போது, எனக்கு தேவை கிடையாது. எனக்கு நியமிச்ச ஊழியம் எனக்கு தெரியும். 50 கிலோமீட்டர் போய் பிரசங்கம் பண்ணிட்டு 1000 ரூபாய் காணிக்கை வாங்கிட்டு வரேன், எனக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அது எனக்கு நியமிக்கப்பட்ட ஊழியம். அது லாபம் பார்க்க மாட்டேன், நஷ்டம் பார்க்க மாட்டேன். ஏன்னா நியமிச்ச ஊழியத்தை நான் செய்தாலே எனக்கு பலன் பரலோகத்திலிருந்து வருங்க. அதில் லாபம் எதிர்பார்த்து நான் போனா நான் நியமிக்கப்பட்ட ஊழியத்தை தீட்டுப்படுத்துகிறவன் ஆகி விடுவேன். எல்லா ஆத்துமாக்கள் அழிது 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 அழிதுன்னு நீங்க அப்படி மாற முடியாது. நியமிக்கப்பட்ட ஊழியத்தை செய்றீங்களான்னு ஆண்டவர்கிட்ட உங்களை தற்பரிசோதனை பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நீங்களும் பிழைப்பீர்கள், உங்களுடைய சந்ததிகளும் பிழைக்கும். ஆண்டவரால் உங்களை சாகடிக்கிற ஒரு அக்கினியின் கோபத்தை உங்களுக்கு எதிராய் அனுப்ப முடியாது. ஆமென். நீங்க நினைக்கலாம், இப்படிலாம் நீங்க பிரசங்கம் பண்ணீங்கன்னா எங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமென்.
நாங்க ரொம்ப ஆத்மா தாகத்தோடு மதுரைக்கு ஓடுறோம், திருச்சிக்கு ஓடுறோம், புதுக்கோட்டை ஓடுறோம், மெட்ராஸ் ஓடுறோம், நாகர்கோயில் எங்க ஓடினாலும் ஓடாட்டாலும் பரவாயில்லை. அங்க நேத்து பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பூமியில சமுத்திரம் தொடங்கி சமுத்திரம் தாண்டி போய் அநேகரை உங்க மார்க்கத்தானா மாத்துறீங்க. மாத்தின பிறகு அவன் நரகத்துக்கு தத்து கொடுக்குறீங்கன்றார். நீங்க ஆத்துமாதாயம் பண்ணி யாருக்கு தத்து கொடுக்குறீங்களா? நான் சொல்லலையே. சமுத்திரம் தொடங்கி சமுத்திரம் தாண்டி இரவு பகலா நீங்க ஓடி தெரிஞ்சு ஆத்துமாதாயம் பண்ணி உங்க மார்க்கத்தான மாத்தின பிறகு அவர்களை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக நீங்கள் தத்து கொடுக்கிறீங்கன்னு எழுதி வச்சிருக்கிறார். ஏயா, நைட்டு பகலா தூங்காம கொள்ளாம ஊழியம் செஞ்சு நரகத்துக்கு ஆள் சேர்க்கிற. நியமிக்கப்படாத எந்த ஊழியம் செஞ்சாலும் அது அந்த கணக்கில் தான் வரும். நேற்று நான் ஆலங்குளத்தில் பிரசங்கித்த பிரசங்கம் வரும், கேளுங்க. தேவையில்லைங்க, நான் அப்படி பண்ற ஆளு கிடையாது, அப்படி பண்ணாதன்ட்டார். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஊழியத்தை வளர்க்கறதுக்காக ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், நீ ஜெபம் பண்ண நான் கேட்டுறணும்னு அவசியம் கிடையாது. நீ 8 மணி நேரம் நீ மாமிசத்தில் ஜெபம் பண்ணுவேன், அதுக்கு நான் செவி கொடுப்பேன்னு நீ கனவுல கூட நினைக்காத. 8 மணி நேரம் ஜெபிப்பேன் ஊழியத்தின் ஆரம்பத்தின் நாட்கள்ல. சாப்பிடுற தூங்குற நேரத்தை எல்லாம் கழிப்பேன். பைபிள் காலேஜில் இருந்தேன். ஆண்டவர் ஒரு நாள் பேசினேன், 8 மணி நேரம் நீ மாமிசத்தில் ஜெபித்தா நான் கேட்டுருவேன் நினைக்கிறியா? நீ கேட்கிற ஊழியத்தை நான் உனக்கு தரணுமா? நான் நியமித்த ஊழியத்தை நீ செய்யணுமா? நீ முடிவெடுனார். அன்றைக்கு நான் யோசித்தேன், ஜெபத்தினால் உன்னை உருவாக்குவதை விட தேவனுடைய நியமத்தினால் உருவாக்கப்பட்டதை பின்பற்றுவது எனக்கு நல்லது என்று நான் முடிவெடுத்தேன். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே நிலைமையில ஒரே ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டிங்ல நிக்கிறேன்னு சொன்னா, நியமித்த ஊழியம், நியமித்த ஆவி, நியமித்த அபிஷேகம், நியமித்த கிருபை, நியமித்த வரங்கள், நியமித்த வல்லமைகள், நியமித்த பொருளாதாரம், நியமித்த மனைவி, நியமித்த பிள்ளைகள், நியமித்த பிரமாணம், நியமித்த விழிப்பு, நியமித்த தூக்கம், நியமித்த வேத வாசிப்பு, நியமித்த வெளிச்சம், நியமித்த வெளிப்பாடு, நியமித்த பிரசங்கம், நியமித்த பாரம். இதற்கு தவிர என்னிடத்தில் வேற ஒன்றையும் ஒருவரும் உள்ளே வைத்து விட முடியாது. அதுக்கு இந்த டப்பா துறக்காது. நான் இப்பதான் தரிசனம் பார்த்தேன்னு சொன்னால் இந்த டப்பாவை துறக்க முடியாது. ஒரு இடத்துல சத்தியத்தை பிரசங்கம் வைத்து நீ கொண்டிருக்கிறாய். திடீர்னு ஒரு ஊழியக்காரன் நடுவில் உட்கார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு நடுவில் சில ஊழியர்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த ஊழியக்கார் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், அன்பான என்னுடைய மகனை, என்னுடைய தாசனை, உனக்கு அற்புதம் செய்கிற சக்தியை கொடுத்திருக்கிறேன். இங்கே ஒருவன் ஊமையா இருக்கிறான், அவனை பார்த்து நீ பேசி என்று சொல்லு, அவன் பேசி விடுவான் என்று சொன்னார். நான் அந்த தீர்க்க தரிசனத்தையே சட்ட பண்ணல. நானும் 1.25 மணி நேரம் சத்தியத்தை பிரசங்கம் பண்ணிட்டு சத்தடா நான் வந்துட்டேன். அன்னைக்கு இந்த டப்பாக்குள்ள அந்த தீர்க்க தரிசனத்தை நான் அங்கீகரித்திருந்தேன்னு வச்சுங்க, இன்னைக்கு நான் இங்க நிக்க மாட்டேன். நான் இன்னைக்கு இங்க நிக்க வாய்ப்பை நான் அன்னைக்கே இழந்திருப்பேன். என்னை தேடி நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும், வெளிப்பாடுகள் வரும், பயங்கரமான தீர்க்க தரிசனம், பயங்கரமான வெளிச்சம். நான் சொல்லுவேன், எனக்கு நியமித்த ஓட்டம் எனக்கு போதையா, அதுல எனக்கு 100% பலன் இருக்கிறது. ஆண்டவருக்கும் அதுல தான் பலன். அல்லேலூயா. அதனால நியமிக்காத எந்த ஊழியத்தையும், நியமிக்காத பிரயாணம், நியமிக்காத பிரயாணம் வேண்டாம், நியமிக்காத உறவு வேண்டாம், நியமிக்காத காணிக்க எவன் காணிக்க தந்தாலும் வாங்கலான்னு நீங்க யோசிக்கலாம். நம்முடைய தேவன் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்றவர் அல்ல. நியமிக்காத காணிக்க வேண்டாம், நியமிக்காத உறவு வேண்டாம், நியமிக்காத பாதை வேண்டாம், நியமிக்காத ஸ்தானம் வேண்டாம், நியமிக்காத நன்மை வேண்டாம், நியமிக்காத எந்த இளைப்பாறுதலும் நமக்கு வேண்டாம். தேவன் காடையை நியமிக்கவில்லை, மன்னாவை தான் நியமித்தார். ஆனால் ஜனங்கள் காடையை விரும்புகிறது. அவர் தர முடியுமா முடியாதான் ஒரு கேள்விக்குறியோடு எழும்புகிறது.
அவருக்கு ஆவேசம் வந்து விட்டது, கோபம் வந்து விட்டது. அவருக்கு ஒரு கீழ்காற்றை அனுப்பினார், காடைகள் வந்து குவிந்து விட்டது. ஆனால் அந்த காடை ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் கர்த்தர் ஆத்துமாவில என்னத்தை அனுப்பினார்? இளைப்பை அனுப்பினார் என்று சங்கீதம் 106 எழுதுறார். நேமிச்ச மன்னவை சாப்பிடுற வரைக்கும் உனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்க ஆசைப்பட்ட காடையை கேட்டீங்கன்னா தருவார். நீங்க நினைப்பீங்க நான் கேட்டேன் கர்த்தர் தந்துட்டார். ஆனால் அதற்கு பின்னாடி ஆத்துமாவில் என்னத்தை அனுப்புவார்? இளைப்பை அனுப்பி விடுவார். தயவு செய்து சொல்றேன், எது அந்நிய அக்கினின்றது பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டேன். புதிய ஏற்பாட்டு அந்நிய அக்கினி, தேவன் நியமிக்காததெல்லாம் அந்நிய அக்கினி தான். அவன் கர்த்தர் நியமிச்ச ஊழியத்தை செய்ய, அது சின்னதோ பெரிசோ. நமக்கெல்லாம் ஆசை தான். நீங்க சின்ன வயசுலயே அப்போஸ்தலன் ஆகணும்னு யாருக்கு ஆசை இல்லை? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. எல்லாருக்கும் தீர்க்கதரிசி ஆகணும், எல்லாரும் இன்டர்நேஷனல் பிரசங்கியார் ஆகணும்னு ஆசை இருக்கு. தேவன் நியமிச்சா ஆகுங்க, இல்லைன்னா வேண்டாம். இருக்கிற இடத்துல கர்த்தர் நியமிச்ச ஊழியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா நித்தியத்துக்குள்ள போங்க. அங்க தேவ தூதர்கள், அன்றைக்கு ஏனோக்கை தூக்கிட்டு போனவர்கள், எலியாவை தூக்கிட்டு போனவர்கள், பேதுருவையும் யோவானையும் வரவேற்ற அதே கூட்டம் நம்மளையும் வரவேற்கும். ஏன்னா இவன் தேவன் நியமித்த ஊழியத்தை செய்த தேவனுடைய சந்நிதியின் ஊழியக்காரன், இவனை வரவேற்கள் என்று பரலோகம் சொல்லும். அங்க போய் நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நான் ஒரு சின்ன கிராமத்துல சின்ன சபை நடத்தினேன், உண்மையா இருந்தது எனக்கு தெரியல. நான் சின்ன சபை நடத்தினேன், வருத்தத்தோடு ஊழியம் செஞ்ச. நீங்க அங்க போய் திகைப்பீங்க. ஏன்னா அங்க ஒரு சத்தம் வரும், நீ தேவன் நியமித்த ஊழியத்தை செய்த தேவனுடைய ஊழியக்காரன், என்னுடைய சந்தோஷத்துக்குள்ள வா என்கிற சத்தம் வரும். அல்லேலூயா. அதனால சும்மா ஓடிலாம் தெரியாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நியமிச்ச ஊழியத்தை கண்டுபிடிங்க, தைரியமா உள்ள போங்க. அந்த ஆத்துமா அங்க இருந்து உங்களை தேடி வரும். அல்லேலூயா. நியமிக்காத ஆத்துமா சபைக்கு வேண்டாங்க. நியமிக்காத ஊழியம் நமக்கு வேண்டாம். அதுக்காக நீங்க கேர்லெஸ். எங்கிட்ட சின்ன ஊழியம் தான் செய்யறேன், நான் ஒன்றும் பெரிய ஊழியம் அல்ல. என்னை பத்தி நிறைய நான் சொல்ல விரும்பல. சின்ன ஊழியம் தான் செய்யறேன். ஆனா 24 மணி நேரமும் தாகமாயிருப்பேன், 24 மணி நேரமும் வாஞ்சியா இருப்பேன், 24 மணி நேரமும் பாரமா இருப்பேன். 24 மணி நேரத்தில் 7 மணி நேரம் 8 மணி நேரம் கண்ணில் கண்ணீர் வந்து கொண்டுதான் இருக்கும். தெரியாது யாருக்கும். சின்ன ஊழியம் தான் செய்கிறேன்றதுக்காக நான் சோறை சாப்பிட்டுட்டு கறியை சாப்பிட்டுட்டு தூங்கி இளைப்பாறுகிற மனிதன் கிடையாது. அந்த சின்ன ஊழியத்தை செய்தாலும் எனக்குள்ள இருக்கிற தாகம், வாஞ்சை, பாரம், ஏக்கம், உணர்வு, துக்கம், ஆத்தும தாகம், இதையெல்லாம் நீங்கள் கணக்கிட முடியாது, அளவிட முடியாது. நியமித்த ஊழியம் சின்னது தானே, ஆனால் இது எனக்கு தேவை தேவனோடு வாழுவதற்கு. அந்த சின்ன ஊழியத்தை செய்வதற்கும் இது எனக்கு தேவை. அல்லேலூயா. அடுத்த 2 வசனம் வாசிப்போமே. மத்தேயு 7:26 24 25 நினைக்கிறேன். வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து அங்கே எழுதப்பட்ட வேத பகுதி. மத்தேயு 7வது அதிகாரம் 24 25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் பைடி செய்கிறவன் எவனோ அவனை தன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின, நல்ல கவனிங்க, கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவனுடைய வீடு, அவனுடைய பிரயாசம் அழியவே அழியா. இதுல என்ன அப்படின்னா, அங்கீகரிக்கப்படாத ஒரு பொருளை வைத்து நீங்க வீடு கட்டுனா நீங்க அழிஞ்சிருவீங்க. உங்க ஊழியமும் அழிஞ்சிரும், உங்க வீடு அழிஞ்சிரும். நல்ல கவனிங்க. அங்கீகரிக்கப்படாத ஒரு பொருளை வச்சு கர்த்தர் ஊழியம் செய்யறத கர்த்தர் என்ன செய்யல, விரும்பல. ஏப்பா ஏதாவது ஒரு அக்கனி தானே, தூபம் போட்டா புகை வருது, வாங்கிட்டு போக வேண்டியதான ஆண்டவர். அப்படி அவர் நினைக்கலையே. எனக்கு அக்கினின்றது முக்கியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி பலிபீடத்தில் எரிஞ்சு கொண்டிருக்கிற அதன் மேல் இருக்கிற அக்கினி தழலை கொண்டு வந்து தூப வர்க்கத்தை எடுத்துட்டு வந்து என் சமூகத்தில் போடு. அவர் சொல்லி இருக்கிறபடி, அவர் சொல்லிய வார்த்தைகளின்படி
நீங்க செய்கிற ஊழியம் தான் அங்கீகரிக்கப்படும், அது அழியாது. இந்த 2 எழுத்து சபைன்னு ஒண்ணு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த தலைவர்கள் பண்ணின அட்டூழியம் இன்னைக்கு தீவிரமா பண்றாங்க. மாசத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண 6 மாசத்துல நீங்க யாரு பாஸ்டர், வாரத்துக்கு வருஷத்துக்கு என்று கணக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. அத்தனை என்ற தெளிவா சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தருடைய ஊழியத்திலே நியமிக்கப்பட்டு ஊழியக்காரனாய் அங்கீகரிக்கப்பட்டவனுடைய ஊழியத்தை தவிர வேறு எந்த ஊழியமும் நிலை நிற்காதுன்னு சொல்லிருன்னு ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். அவர் சொன்னாரே, இன்னைக்கு என் ஊழியம் அந்நிய ஊழியமா மாறிடுச்சு மகனே. அங்கீகரிக்கப்படாத ஊழியம் எல்லாம் அந்நிய ஊழியம் தான். அப்ப நான் கேட்டேன், எந்த ஊழியத்தை நீ அங்கீகரிக்கல? ஆண்டவர் சொல்றாரு, ஒரு லேண்ட் புரோக்கர் சபை நடத்தினா அந்த ஊழியம் என் ஊழியம் கிடையாது, அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன்றார். எப்படி? ஒரு லேண்ட் புரோக்கர் ஊழியம் செஞ்சா, அவன் சபை நடத்தினா அந்த ஊழியம் அந்நிய ஊழியம், அது அங்கீகரிக்கப்படாத ஊழியம். ஒரு பில்டிங் கட்டுறவன் ஒரு சபை நடத்தினா அது அங்கீகரிக்கப்படாத அந்நிய ஊழியம், அது எனக்கு சம்பந்தம் கிடையாது. தெளிவா சொல்லிரு. சினிமா துறையில மியூசிக் போட்டு சினிமா துறையில பாடி சினிமா துறையில இருக்கிறவன் அங்கே இருந்து வெளியே வந்து எனக்காக பிரித்தெடுக்கப்படாமல் அவன் அங்கே இருந்து கொண்டு இங்கே 1000 பிரசங்கம் பண்ணி எழுப்புதலே வந்தாலும் அது அங்கீகரிக்கப்படாத அந்நிய ஊழியம், அதுக்கு நான் உடந்தை அல்ல. ஆமென், ஆமென். இன்னைக்கு அப்படி இல்லைங்க. லேண்ட் புரோக்கர்ட்ட தான் லேண்டும் இருக்கு, காசு இருக்கு. அவன் சோறு போட்டா ஜனங்க போயிட்டே இருக்கிறாங்க. அவன் சபை தான் இப்ப பெருசா வளருது. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லியபடி அக்கினி தழல கொண்டு வந்து என் சமூகத்தில் வந்த பிறகு தூப வர்க்கத்தை போட தெரியாத இந்த 2 ஜீவன் எனக்கு தூசி. நீங்க இந்த புரோக்கர் வேலை செஞ்சிட்டு, இந்த காய்கறி கடை நடத்திட்டு, இந்த மல்லிகை கடை நடத்திட்டு 6 நாள் பிசினஸ் பண்ணிட்டு 7வது நாள் ஒருவனை நீங்க ஊழியக்காரனா ஆர்டினேஷன் பண்ணீங்கன்னா, தமிழ்நாட்டு ஊழியத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு கர்த்தர் சொல்றார், அங்கீகரிக்கப்படாத அந்நிய ஊழியத்தை ஊக்குவிக்கிற நீ செத்து போயிடுவ. ஆமென். அங்கீகரிக்கப்படாத ஒருவனை கொண்டு வந்து நீ பிரசங்கம் பண்ற ராஸ்கல், அறிவில்லை உனக்கு? அழைக்கப்பட்ட ஊழியக்காரனை கன்வென்ஷன் கூப்பிடுங்க ஐயா. லேண்ட் புரோக்கரையும் காய்கறி கடை வச்சிருக்கிறவனையும் பில்டர்ஸுங்களையும் சர்ச்சில் கூப்பிட்டு கன்வென்ஷன் நடத்தி அவன்கிட்ட 10,000 20,000 பல்ல காட்டி வாங்குறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு அறிவு இல்லையா? அங்கீகரிக்கப்படாத அந்நிய ஊழியக்காரனை உன் ஃபுல் பீட்ல ஏத்துற புத்தி கட்ட நாய்ங்களா? ஆடி மாசம் ஒரு பொட்ட நாயை 30 ஆண் நாய் சுத்துது. லேண்ட் புரோக்கர் கோடீஸ்வரனா அவனை பொட்ட நாயை சுத்தினது மாதிரி இந்த பாசங்க சுத்திட்டே வர்றாங்க. காசு கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, இது தூண் போட்டு தந்துருவானா? அதான் என்னையா இது புத்தினமான வேலை. சொல்லுன்னார், உனக்கு பிரச்சனை தான் சொல்லு, உனக்கு நான் சோறு போடுறேன்ட்டார். உனக்கு பிரச்சனை வந்தா எனக்கு கவலை இல்லை. 30 லட்சம் பேருக்கு 40 வருஷம் சோறு போட்டேன், உனக்கு போட மாட்டேனா? 30 லட்சம் பேருக்கு 40 வருஷம் மண்ணா கொடுத்தேன்டா, உனக்கு இன்னும் என்ன எத்தனை வருஷம் இருக்க போற? 57 வயசு ஆயிடுச்சு, இன்னொரு 13 வருஷம் இருப்பியா? சோறு போடுறேன் போ, சொல்லு. ஆமென். அந்நிய அக்கினி என்று சொன்னால் அங்கீகரிக்கப்படாத எந்த மனிதன் செய்கிற ஊழியமும் அந்நிய அக்கினிதான். அந்த ஊழியத்தை ஊக்குவிக்காதீங்க. அந்த அப்படிப்பட்டவர்களை ஊழியக்காரர்கள் ஆர்டினேஷன் பண்ணாதீங்க. அது மகா பெரிய தவறு. கர்த்தர் சொல்லிய வார்த்தைகளின்படி செயல்படுகிறவன் தான் கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆமென்.
ஏன் நல்ல ஊழியக்காரனா இருக்கிற வரைக்கும் பாலாசிலாரிக்கு பிரச்சனை கிடையாதுங்க. நல்ல ஊழியக்காரனா இருக்கிற வரைக்கும் பாலாசிலாரிக்கு என்ன கிடையாது, பிரச்சனையே கிடையாது. எப்போ அந்நிய அக்கினியால் இவன் ஊழியத்துக்கு பாலாசிலாரி ரெடி ஆனாரோ அப்பமே கர்த்தர் அவரை விட்டு விலகிட்டார். வேண்டாம். சர்ச்சில் எவனாவது காசு கொடுக்கறான்னு சொன்னா மூப்பனா ஆர்டினேஷன் பண்ணாத, செத்துருவீங்க. அதுக்குரிய தகுதி உள்ள ஆளை கண்டுபிடிங்க. ஆமென். அந்நிய அக்கினி அவன் லேண்ட் புரோக்கர் பண்ணுவான், 4 பேரை ஏமாத்துவான், 4 பேரை வஞ்சிப்பான், சர்ச்சை நடத்துவான். அவன் எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு காணிக்க தருவான். அவன் பின்னாடி நீ போய் அவனையும் உடன் ஊழியர் ஆர்டினேஷன். அவன் யாரு இப்போ? இது பிசினஸ் பார்ட்னர் மாதிரி. நான் ஒர்க்கிங் பார்ட்னர், அவர் ஃபைனான்ஸ் பார்ட்னர். எங்ககிட்ட பணம் இல்லப்பா சார், தாளந்து கிருவெல்லாம் இருக்கு, எங்ககிட்ட என்ன இல்லை. அவர் பாருங்க பணம் கொட்டி வச்சிருக்கிறார். அவரை நாங்க பார்ட்னரா சேர்த்துக்கிட்டா கார் தருவாரு, வண்டி தருவாரு, சாப்பாடு போடுவாரு, எங்க வேணா கூட்டு போவாரு, எல்லா இடத்துக்கும் எங்களை அழைச்சிட்டு போவார். தோத்துறோம். அதனால நாங்க மினிஸ்ட்ரி பார்ட்னர், அவர் யாரு? ஃபைனான்ஸ் பார்ட்னர். அவரை ஒரு உடன் ஊழியர் ஆர்டினேஷன் பண்றது. கர்த்தர் சொல்றார், தமிழ்நாடு நான் ஒரு வழியாக்காம விட மாட்டேன்ட்டார். எனக்கு துரோகம் பண்ண பயல்வங்க நிறைய பேர் இருக்கிற அந்நிய அக்கனியை வச்சு எனக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அங்கீகரிக்கப்படாத ஊழியக்காரனை இவன் ஃபுல் பீட்ல ஏத்துறான். சர்ச்சில் ஃபுல் பீட்ல எல்லாம் எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு இருக்காதீங்க. எல்லா வழி பசங்கள. ஆமென், ஆமென். வேணாயா அப்படி ஒரு ஊழியக்காரன் சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்ணி உன் ஃபுல் பீட்டை தீட்டுப்படுத்திட்டு போனா அது நீக்கப்படுமா? அது நீக்கப்படாது. ஒரு இடத்துல இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, சொல்றேன் உண்மை. ஒரு பாஸ்டர் மனைவி என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு அழுதாங்க. என்ன அப்படின்னா, பாஸ்டர் எங்க பாஸ்டர் கொஞ்சம் புத்தி சொல்லுங்க, என்ன பண்றேன்னு தெரியல. ஒருத்தன் உடன் ஊழியர் ஆர்டினேஷன் பண்ணிட்டார். அவன் நிறைய பணம் எல்லாம் வச்சிருக்கிறான். நிறைய போன் பண்ணா என்ன வேணாலும் வீட்டுக்கு வாங்கி தந்துருவான். அரிசி பருப்பு என்ன கேட்டாலும் வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா இவர் எங்கேயாவது ஊழித்து போவார், எங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கு. ஒரு நாள் கன்வென்ஷன் அவர் எங்கேயோ ஊழித்து போகும்போது ஃபோன் பண்ணி அந்த உடன் ஊழியர்கிட்ட, அவர் நல்ல செல்வாக்கு உள்ளவர், தோத்திரம் ஃபோன் பண்ணி நான் ஒரு 2 நாள் மீட்டிங் போகிறேன் பிரதர், வீட்டுக்கு அது வேணும் இது வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டு அவன் சொன்னான், பாஸ்டர் இல்லை நான் தான் பாஸ்டர்னு அந்த அம்மாவை தீட்டுப்படுத்திட்டான். இவ்வளவு பணம் உங்களுக்கு ஊழியத்துக்கு ஹெல்ப் பண்றேன், குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்றேன், என் கூட ஒரு நாள் சந்தோஷமா இருந்தான்னு சொல்லி அந்த பாஸ்டர் மனைவி அவன் தீட்டுப்படுத்திட்டாங்க. அழுவுறாங்க. நான் அந்த மாதிரி ஆளே கிடையாது பாஸ்டர், நான் கத்த முடியல, என் நிலைமை பரிதாபம், என் புருஷன் தேவையில்லாத ஒரு அங்கீகரிக்காத ஒரு மனிதனை உடன் ஊழியர் ஆர்டினேஷன் பண்ணி என்ன தீட்டுப்படுத்திட்டான். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பல வருஷமா அழுதுகிட்டு இருக்கிறேன். என் புருஷன் நான் சொல்லல, எனக்கு ஒரு தகப்பனா நீங்க தெரியுறீங்க. தேவனுக்கு அடுத்தாப்புல இந்த விஷயம் உங்களுக்கு சொல்றேன், ஒரு தகப்பனா நான் சொல்றேன். பாதிக்கப்பட்டவனால் இந்த விஷயத்தை நான் கேட்கலங்க. அவங்களுக்கு ஒரு ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், உங்க புருஷனோடு மனம் பொருந்தாம நீங்க ஊழியம் செய்றீங்க, கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நான் அதனுடைய காரியத்தை சொல்றேன் அப்படின்னாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அதை சொல்லும் போது சொன்னாங்க, இந்த ஒரு விஷயத்தினால என் புருஷனோடு என்னால மனம் பொருந்தி ஊழியம் செய்ய முடியல பாஸ்டர். தீட்டுப்பட்ட எனக்கு கண்ணீரா இருக்கிறேன், மனவேதனையா இருக்கிறேன். நான் வாலிபத்தில் அப்படி வளரல, இதுவரைக்கும் நான் அப்படி வளரல. என் கணவனும் நானும் ஒன்றாயிருந்தோமே, அந்த மனிதனுடைய அங்கீகரிக்கப்படாத ஒருவனை என்னுடைய ஊழியத்தில் இருக்கட்டும் என்று சொல்லி அபிஷேகம் பண்ணி என்னை தீட்டுப்படுத்தினவன் என் கணவன். கவனம்,
தேவன் அங்கீகரிக்காத ஒருவனை உங்க ஊழிய ஸ்தலத்துக்குள்ளே கொண்டு வராதீர்கள். பலிபீடத்தில் ஏத்தாதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வைக்காதீர்கள். அப்படி நீங்கள் சொல்ல வைத்தால் அங்கீகரிக்கப்படாத அந்நிய அக்கினியினாலே நீங்கள் சாக வேண்டியது வரும். கவனம். பணம் தர்றான், பிசினஸ் பண்றவன் எல்லாம் புல்பீட்ல டக்கு டக்குன்னு ஏத்தாதீங்க. ஆமென். கவனமா ஊழியர். நான் சொல்றேன், இது என்னத்துக்கு என்ன வச்சு சொல்றீரப்பா? எனக்கு இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? கூப்பிடுறவங்க கூட கூப்பிட மாட்டான் பிரசங்க. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தா நான் ஏனோக்கு மாதிரி செஞ்சிருக்க சொல்றீரா? இல்ல எலியா மாதிரி கேரிட்டு ஆட்டங்கரையில் உட்கார்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே உட்கார சொல்றீரா? என்னதான் பிளான்? உங்க திட்டத்துக்கு நான் பலியாகணும்னு நீங்க பிளான் பண்ணியிருந்தா நான் பலியாக ரெடி. அவர் சொல்றாரு, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ சொல்றது சொல்லிடு. வேண்டாம். அங்கீகரிக்கப்படாத ஒருவனை உங்களுடைய பலிபீடத்தில் ஏற்றி விடாதீர்கள். ஆனால் அங்கீகரிக்கப்படாதவன் தான் இன்னைக்கு யாரா இருக்கிறான்? லைட் ஹவுஸா இருக்கிறான். இன்னைக்கு லைட் ஹவுஸ் யாருங்க? மீதி ஆளெல்லாம் அர்க்கின் லைட்டும் பெட்ரோமாக்ஸ் லைட்டும் சிமிலி லைட்டுமா அங்கங்க இருக்கிறான். இதெல்லாம் வேண்டாமா? லைட் ஹவுஸ் தான் வேணுமா? இன்னைக்கு பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் யாரு வேணும்? லைட் ஹவுஸ். அப்படியே கடற்கரை ஓரமா இருக்கிற லைட் ஹவுஸ் தூக்கிட்டு வர்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு, பாஸ்டர் எங்க சர்ச்சுக்கு எப்படியாவது வந்துருங்க, நீங்க வந்தா எங்க சபை வளர்ந்துறாட படுவாவி வீழ்வா. அந்த லைட் ஹவுஸை எப்படி தூக்கிட்டு வர்ற? உன் வீட்டு 4 தெரு தாண்டி பக்கத்து கிராமத்தில் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சிமிலி லைட் இருக்கு ஐயா, கூப்பிட்டு வா. உன் சர்ச்சில் நிக்க வச்சு பிரசங்கம் பண்ணு. உன் சர்ச்சுக்கு வெளிச்சம் போதும். லைட் ஹவுஸ் தூக்கிட்டு வந்து உன் சர்ச்சுக்குள்ள நிக்க வச்சு அவன் லைட் அடிச்சுட்டு போயிடுவான். அப்புறம் உன் கண்ணு சாகர வரைக்கும் கூசும். உன் கண்ணு சாகர வரைக்கும் கூசும். நல்லதையும் பார்க்க முடியாது, கெட்டதையும் பார்க்க முடியாது. கடைசி வரைக்கும் தடவி தெரிஞ்சுக்கிட்டே வேண்டிதான் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்ததுனால. எதுக்கு ஐயா? அந்நிய அக்கினின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. ஒன்று, நியமிக்கப்படாத ஊழியம் எல்லாம் அந்நிய அக்கினி தான். 2வது, அங்கீகரிக்கப்படாத மனிதர்கள் செய்கிற ஊழியம் எல்லாம் என்னதான்? அந்நிய. அதனால தான் ஊழியத்துக்குன்னு வர்றவங்கள நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை அழைச்சா வாங்க, இல்லைன்னா நீங்க வராதிங்க. இல்லப்பா தெற்க தரிசனம் அது இது எதையும் நம்பாத. நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன் பாரு பாச, பெரிய சர்ச்சில் 6 மாசம் அவங்களே எங்களை ஊழியக்காரனாக்கிட்டாங்க. நீங்க என்ன இப்படி சொல்லு? கர்த்தர் அழைச்சா நீ வா. கர்த்தர் அழைக்காம அங்க பைபிள் காலேஜ் படிச்சு எங்க பைபிள் காலேஜ் படிச்சு எல்லாம் ஊழியத்துக்கு வராத நீ. ஒருத்தர் எனக்கு போன் பண்றார், சென்னையில புரசுவாக்கத்துல போன் பண்ணவர். பார்த்து உங்க மெசேஜை கேட்டேன், நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், உங்களோட கொஞ்சம் பேசலாமா? ரைட், பேசுங்க பிரதர். என்ன பாஸ்டர், நான் நல்ல திறமை இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நீங்க ரொம்ப திறமைசாலி, ரொம்ப ஞானமா இருக்கிறீங்க, நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க, நல்லா ஊழியம் செய்யலாம்னு சொல்லி என்ன எல்லா ஊழியத்துக்கும் அங்கே எங்கேயும் கூப்பிட்டு போய் கடைசியில் கம்பெனியை பூட்டிட்டேன் பாஸ்டர். என் கம்பெனிய என் கூட இருந்தவன் வஞ்சித்துட்டான். நான் போக போக கணக்கு என்னென்ன மாற்றி கடைசியில் இப்போ பிஸ்னஸ் போயிடுச்சு பாஸ்டர். நான் இப்போ சாப்பாட்டு கஷ்டப்படுறேன், நான் இப்போ ஊழியம் செய்யவா இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், பிரதர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு 1 கோடி பேர் இருக்கான், உன் பொண்டாட்டிக்கு சோறு போடுறதுக்கு நீ ஒருத்தன் தான் ஆம்பளை. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறதுக்கு கோடிக்கணக்கானவர் இருக்கான் பிரதர், உம்ம பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு நீ தான் புருஷன், அந்த அறிவு உனக்கு ஏன் இல்லைன்னு. உங்க பிரசங்கத்தை கேட்ட பிறகுதான் பாஸ்டர் எனக்கு இந்த புத்தி வந்துச்சு. உங்ககிட்ட யோசித்துட்டு போன் பண்ணேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாஸ்டர்ஸ் எல்லாம் என்ன அழைக்கும் போது நான் சந்தோஷமா போனேன். அங்கீகரிக்கப்படாதவனை நீ அழைச்சன்னா நீயும் செத்த கழுது அவனும் செத்தான். வேண்டாம். அங்கீகரிக்கப்படாதவர்கள் சிம்லி லைட்டில், அவங்க யாரு? லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் எங்க இருக்கும்? எல்லாரும் பார்க்குற மாதிரி பளிச்சுன்னு கடற்கரை ஓரமாக நிற்கும். சிம்லி லைட் எங்கே நிற்கும்?
ஒரு குடிசைக்குள்ள ஓரமா நிற்கும். இன்னைக்கு நமக்கு சிம்லி லைட்லாம் என்ன இருக்கு? சின்ன லைட் எல்லாம் வேண்டாம், நமக்கு பெரிய லைட் ஹவுஸ் தான் வேணும். வேண்டாங்க, கர்த்தர் நியமிச்ச ஊழியத்தை செய்யுங்க. ரெண்டாவது, கர்த்தர் அங்கீகரித்த மனிதர்களாக இருந்து ஊழியம் செய்யுங்க, அவர் சொல்ற வார்த்தைகளை கேட்டு. ஆமென். எல்லா ஆத்துமாளிதுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஒன்றும் பண்ண, உங்க சர்ச்சுக்குள்ள வந்தவங்களை காப்பாத்துங்க. நீங்களும் பரலாம் போவீங்களா, அவங்களும் பரலாம் போவாங்க. அல்லேலூயா. அதுவே கஷ்டமா இருக்கு. அதே பாதி ஆடு கொலை பண்ற ஆடு, பாதி ஆடு நியாய தீர்ப்பின் ஆடு. இதுல எதை இழுத்துக்கிட்டு போனா, ஒண்ணு நியாய தீர்ப்புக்கு போற ஆடு இழுக்குது, ஒன்று கொலை பண்ண போற ஆடு இருக்குது, ஒரு பக்கம் நித்தியத்துக்கு போற ஆடு இழுக்குது, இன்னொரு பக்கம் உலகத்துல வாழ்ற ஆடு. எந்த ஆட்டுக்கு இந்த ஊழியக்காரன் பலியாகிறான்னு அவனுக்கே தெரியல, அவன் சாகும் போது அவனுக்கே தெரியுது. நிறைய ஆண்டுகிட்ட கேட்ட சொல்றாரு, மகனே ஊழியத்தையே கெடுத்துட்டாங்க, ஊழியத்தையே கெடுத்துட்டாங்கப்பா, அதனாலதான் நான் நினைச்சேன் எல்லாத்தையும் அழிக்க போறேன். நோவா காலத்தில் ஜனங்களை அழிச்சேன், இப்ப ஊழியத்தை அழிக்க போறேன். என் நியமிக்காத எல்லா ஊழியம் அழிஞ்சிடும். கொஞ்ச நாள் பாருங்க, நான் உயிரோட இருக்கிறேனோ இல்லையோ, நீங்க உயிரோட இருந்தா பாருங்க, நியமிக்கப்படாத ஊழியக்காரன் எல்லாம் சாக போறான். நியமிக்கப்படாத ஊழியம் எல்லாம் அழிய போகுது. அங்கீகரிக்கப்படாத ஊழியக்காரன் எல்லாம் சிறையில் இருக்க போறான். அங்கீகரிக்கப்படாத ஊழியக்காரனை எல்லாம் கர்த்தர் வெட்கப்படுத்த போறார். அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. போன மாசமே சொல்லிட்டார், சோலை கீழே விழுந்தது. வேண்டாம், சின்ன ஊழியத்தை சந்தோஷமா அங்கீகாரத்தோடு ஊழியம் செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த என்னாகமம் 16, 12, 14 வாசித்தா, இந்த லேவியராகமம் என்னாகமம் 16, 46 வாசிங்கள. அதுல ஒரு வசனம் இருக்கு, இது சம்பந்தப்பட்ட வசனம். நம்ம வாசித்த வசனங்களே தான் அங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூபகலசத்தை எடுத்து பலிபீடத்தின் அக்கினியை அள்ளி போட்டு அதன் மேல் தூப வர்க்கமிட்டு அவர்களுக்காக நீ பாவ நிவர்த்தி. இங்க பிரச்சனை வந்துருச்சுங்க, தோத்துறோம். கோராகின் புத்திரரை சாகடிச்சாச்சு, அடிச்சு ஒரு வாரம் கூட இருக்காது, அதுக்குள்ள இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, முறுமுறுப்பு வந்துருச்சு. அங்க பிரச்சனை வந்துருச்சு. அங்க வந்து வாதம் வந்த உடனே மோசே ஆரோன்ட்ட சொல்றான், அப்பா பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி அள்ளிட்டு வந்து தூப கலசத்தை போட்டு ஜனங்களுக்குள்ள போ, ஜனங்க பாதுகாக்கப்படணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பலிபீடம் சம்பந்தப்படாத எந்த ஊழியமும் ஜனங்களை காப்பாத்தாது. பலிபீடம் சம்பந்தப்படாத எந்த ஊழியமும் ஜனங்களுக்கு உதவி. அக்கினியை தூபகலசத்தை தூக்கிட்டு போனவன் சொல்லலையே, அங்க என்ன சொல்றான்? பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை எடுத்துட்டு போய் தூபகலசத்துல அந்த அக்கினியை சேமிச்சு தூப வர்க்கத்தை போட்டு ஜனங்களுக்கு நடுவில் போ. கர்த்தர் ஒருவேளை இறங்கி ஜனங்களை காப்பாத்தி வாதியை நிறுத்தலாம். பலிபீடம் சம்பந்தப்படாத எந்த ஊழியமும் உங்களுடைய வாழ்க்கையின் பாதைகளிலே தெரிந்து கொள்ளுங்கள், அது ஜனங்களுக்கு உதவியா இருக்காது. அப்படின்னு நீங்க கேட்கலாம், பலி பெருசா பலிபீடம் பெருசா? பலி பெருசா பலிபீடம் பெருசா? பலி பெருசா பலிபீடம் பெருசா? பலிபீடம் பலிதான் பெருசுன்னு புதிய ஏற்பாட்டில் இயேசுவை வச்சு சொல்றோம். ஆனா பழைய ஏற்பாட்டில் சொல்றாரு பலிபீடம் தான் முக்கியம்ன்றாரு. பழைய ஏற்பாட்டு கலாச்சாரத்தின்படி பார்க்க போனா பலிபீடம் தான் முக்கியப்படுத்தப்படுகிறது, பலி அதற்கு பின்புதான் உருவாக்கப்படுகிறது. அதனால்தான் சொல்றார், பலிபீடத்தில் இருக்கிற அக்கினி தழலை கொண்டு போய் தூப வர்க்கத்தை போட்டு நீ ஜனங்களுக்கு நடுவில் போய் வாதை நிற்கும். அப்ப பலிபீடம் சம்பந்தப்படாத ஊழியம் நமக்கு வேண்டாம். பலி வேற பலிபீடம் வேற. சரி, புதிய ஏற்பாட்டில் பலி இயேசு, பலிபீடம் பழைய ஏற்பாட்டில் பலி வேற பலிபீடம் வேறன்னு பிரிச்சு காமிச்சிட்டாரு. புதிய ஏற்பாட்டில் பலி வேற பலிபீடம் வேறன்னு நம்ம பிரிச்சு காமிக்கணும்னா பலி இயேசுதான், பலிபீடம்
பலிபீடம் எது? சிலுவை தான் பலிபீடம். அந்த சிலுவையின் உபதேசம் தான் பலிபீடம். அந்த சிலுவையின் உபதேசத்துக்குள்ள இருந்துதான் இயேசு வெளியே வர்றார். அந்த இயேசு அந்த பலிபீடமாகி சிலுவைக்குள்ள போகலன்னா உங்களை சிலுவையில பவுல் அறையணும்னு சொல்ல மாட்டார். நீங்க பேப்டிஸ்ட் எடுக்கும் போது நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு அவரை போல மரித்து அவரை போல அடக்கம் பண்ணப்பட்டு அவரை போல உயிர்த்தெழுந்தீங்கன்னா ஞான ஸ்நானத்துக்கு அடையாளம்ன்றார். அப்ப பலிபீடம் சம்பந்தப்படாத, சிலுவை சம்பந்தப்படாத, சிலுவையின் உபதேசம் சம்பந்தப்படாத எந்த ஊழியமும் அந்நியாக்கினிதான். அதனாலதான் பவுல் சொல்றார், சிலுவையின் உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாயிருக்கிறது. இயேசு சிலுவையை பலிபீடமாக்கினார், இயேசுவை பலியாக்கினார். இந்த பலிபீடமும் பலியும் சேர்ந்த பொழுது இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலுவையின் உபதேசமாகிய அந்த சிலுவையின் உபதேசத்தை கிறிஸ்துவுக்குள் நீங்க சபையில பிரசங்கம் பண்ணுங்க. இன்னைக்கு கிருபையின் உபதேசம் வந்துட்டு பலிபீடம் வேண்டாமா, பலி போதுமா? என்ன போதும்? சிலுவை வேண்டாமா? யார் போதுமா? ஏசு இல்லாம சிலுவை, சிலுவை இல்லாம ஏசு எங்கேயா இருந்து வந்தார்? சிலுவை இல்லாம இயேசு வெளிப்பட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா? சிலுவை இல்லைன்னா இயேசு கிடையாது. சிலுவையே பலிபீடம். அதனாலதான் சிலுவையின் உபதேசம் என்று பவுல் அழகா எழுதுறாரு. அதனாலதான் 1 தீமோத்தேயு 1:15 அவருடைய இயேசுடைய காரியங்கள் நிமித்தம் எல்லா மனிதனுடைய ரட்சிப்புக்கு அது அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்றார். ஏன்னா அந்த பலிபீடமும் பலியும் நமக்கு இறங்கி வந்திருக்கிறது. இன்னைக்கு சிலுவையின் உபதேசம் வேண்டாம், என்ன வேணுமா? கிருபையின் உபதேசம் போதுமா? செழிப்பின் உபதேசம் போதுமா? நிறைய விஷயம் ஆண்டவர் பேசுறார் என்கிட்ட, எனக்கு தெரியல. ரகசிய வருகை, 2வது வருகையை குறித்து பேசுறாரு. நான் சொல்றேன், நான் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகல ஆண்டவரே, நான் ஆராயல. நீ கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாரு, நீ தெளிவா பேச பழக பாரு. நான் உண்மையை சொல்ல விரும்புறேன், உனக்கு கரெக்டா நான் கைட் பண்ண விரும்புறேன். ஒருத்தர் ரகசிய வருகன்றான், ஒருத்தர் 2வது வருகன்றான். ரெண்டுக்கும் நடுவில் ஜன சபைகள் சிக்கி தவிக்குது, ஊழியக்காரன் சிக்கி தவிக்கிறான். நான் உனக்கு வெளிப்படுத்துறேன், நான் உனக்கு சொல்றேன், நீ வாசின்றாரு. நான் சொன்னேன், இப்போ அந்த மைண்டே கிடையாது. நீ ஒரு 35 வயசுல அது சொல்லியிருக்கலாம், 45 வயசுல சொல்லியிருக்கலாம், ஒரு 50 வயசுல கூட 57 வயசுல போயிட்டு நான் சோர்ந்து சுருங்கி படுத்து கிடக்கிறேன். போதும், பரலோகத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ போய் அதை தியானி இதை தியானி, அப்படி இதை வெளிப்படுத்துறேன் அதை வெளிப்படுத்துறேன்னு சொல்றேன். எனக்கு அந்த மைண்டே இல்லை. அவர் விடுற மாதிரி இல்லை, நீ அதை தியானிச்சுதான் ஆகணும்னு சொல்லி இருக்கிறார். ஏன்? ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க, கரெக்டான ஒரு வழி நடத்துதலுக்குள்ள வாங்க. பலிபீடமாகிய சிலுவையை விட்டுறாதீங்க. அது சிலுவை சபையினுடைய உபதேசம், ரட்சிப்பின் உபதேசம், நித்திய உபதேசம். சிலுவையின் உபதேசமே வேண்டாம், கிருபையின் உபதேசம். இயேசு வேணுமா? ஆனா எது வேண்டாமா? சிலுவை. சிலுவை இல்லாம இயேசு கிடையாது. அதனாலதான் பவுல் சொல்றார், என்னுடைய ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் என்ன பண்ணிருக்கிறேன்? அறைஞ்சிருக்கிறேன். சிலுவை என்பது பலிபீடம், இயேசு பலியாயிருக்கிறார் சிலுவையில. இந்த பலிபீடம் சம்பந்தப்படாத உபதேசம், பலிபீடம் சம்பந்தப்படாத ஊழியம், பலிபீடம் சம்பந்தப்படாத வெளிப்பாடு, பலிபீடம் சம்பந்தப்படாத தீர்க்க தரிசனம், பலிபீடம் சம்பந்தப்படாத ஆர்டினேஷன், இதை எல்லாம் அங்கீகரிக்கப்படாத அந்நிய அக்கினிதான். ஆமென். அந்நிய அக்கினின்னா நீங்க கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். தேவையில்லாமலாம் வாழாதீங்க, கர்த்தரை நம்பி வாழுங்க. என்ன தரணுமோ அதை தருவா, எப்படி வாழ வைக்கணுமோ வாழ வைப்பார், எங்கே கொண்டு போகணுமோ உங்களை பரலோகத்துக்கு கரெக்டாக கொண்டு போவார். அல்லேலூயா. முதலாவது, நியமிக்கப்படாத ஊழியம் அந்நிய அக்கினி, அங்கீகரிக்கப்படாத ஊழியம் அந்நிய அக்கினி. 3வது, பலிபீடம் சம்பந்தப்படாத ஊழியம் அந்நிய அக்கினி. அற்புத ஊழியம் வரும்னு சொல்லிட்டாரு கடைசி காலத்துல. இயேசு அங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், அற்புதங்கள் தோன்றும், அற்புத ஊழியம் ஒண்ணு வரும். அப்பந்தான் பெந்தெகோஸ்தேக்காரன் எல்லாம் செத்தான். அற்புத ஊழியம் வரும். கையை வச்சாலே கீழே விழுற மாதிரி, கையை வச்சாலே வயிற்று வலி சுகமாகும், கேன்சர் சுகமாகும், நோய் சுகமாகும். அதுதான் கடைசி ப்ராஜெக்ட். அதெல்லாம் வராம இயேசு வரமாட்டார். ஆமென். சண்டை, அமெரிக்காவே அழிஞ்சாலும் ரஷ்யாவே அழிஞ்சாலும் இயேசு வரமாட்டார். இயேசு வரணும்னா
அங்கே ஒரு ஊழியம் நடக்கணும். என்ன ஊழியம்? கடைசி காலத்தில் அற்புத ஊழியம் நடக்கணும். இப்பெல்லாம் உங்களை நீங்க காப்பாத்திக்க கஷ்டப்படுறீங்க. அற்புதம் ஊழியம் வந்துச்சுன்னா உங்க நிலைமெல்லாம் பரிதாபம். நீங்க 100 முறை ஜோம்னாலும் வைத்த வழி சோமாகாது. அங்க அந்த சர்ச்சு வாசல்ல போனாலே வைத்த வழி சரியாயிரும். உங்க சர்ச்சுக்கு வருவானா, அந்த சர்ச்சுக்கு போவானா? அப்ப நீங்க அழுவீங்க, 30 வருஷமா சம்பாதிச்ச இந்த விசுவாசி இப்ப அந்த சர்ச்சுக்கு போயிட்டு. அதுதான் அற்புத ஊழியம். அந்த ஒரு ஊழியம் வரும்போது தான் பெந்தெகோஸ்தே பாசிஸ்டுகள்லாம் தலை சொரிய வேண்டிய அவசியம் கட்டாயம் வரும். இப்ப பிசாசே ஓட மாட்டேங்க. அற்புதம் ஊழியம் வந்தா பிசாசு என்ன செய்யும்? ஓடும். பாலாத்தில் அருகி பிசாசு அப்படிதான் ஓடிச்சு. ஆமே. அற்புத ஊழியம் ஒண்ணு இனி வரல. அதெல்லாம் நான் சொல்றேன், அது வரக்கு முன்னாடி என்னையும் கூட்டு போயிருன்னு சொல்லியிருக்கேன். எப்பா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் இங்க இருக்கிறதுக்கெல்லாம் முடியாது. ஆமே. சோத்திரம். நம்ம ஒரு ஆளுக்கு வைத்த வழி உடம்பு சரியில்லைன்னா 5 நேரம் போன் போட்டு சரியாகும். அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவன் பேர சொன்னாலும் இவன் வைத்த வழி சரியாயிரும். அந்த மாதிரி ஒரு ஊழியெல்லாம் இருக்கு பெண்டிங்ல. அதெல்லாம் இன்னும் உலகத்துல வரல. அது வந்துச்சு. பாசிசுங்க பாடலாம் ரொம்ப கஷ்டம். நீங்க 3 நாள் ஜெபம் பண்ணி தான் ஒரு பிசாசு ஓட்டுறோம்ல, அவன் பேர சொன்னாலே இந்த பிசாசு ஓடிடும். ஏன்னா இவன் கூட்டாளி. அவன் ஜெபம் பண்ணவே மாட்டான், அவன் ஓதவே இருக்க மாட்டான். அவன் அப்படி கம்பீரமா லைட் ஹவுஸ் மாதிரி நிற்பான். அவன் வெளிச்சத்தை தேடி ஜனங்க ஓடுவாங்க. ஏன்னா அவன் தான் அங்கதான் ஏசி இருக்கிறார். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஞாயிற்றுக்கிழமை நீங்க பொண்டாட்டி பிள்ளை உட்காந்துக்கிட்டு சத்தியத்தை விரும்புற 12 பேர்ல ஒருத்தன் தான் சொல்றான், உம்மிடத்துல நித்திய ஜீவ வசனம் இருக்கு, உண்மை விட்டு நான் எங்க? அந்த ஒரு ஆள் தான் உட்காந்துருப்பான். அப்பதான் உங்களுக்கு தலையை செறிவீங்க. ஐயோ, இந்த சபை பக்கத்துல வந்து நம்ம ஆளெல்லாம் கொண்டு போயிட்டான்னா அவன் அற்புத ஊழியத்துக்கு நியமிக்கப்பட்ட அந்நிய ஊழியம். அது வந்துட்டா அது வரும். அது கடைசி காலத்தில் வர்றதுக்கு முன்னாடி நம்மளாம் போயிடலாம். அல்லேலூயா. அதெல்லாம் தாங்க மாட்டோம் நம்ம. அதெல்லாம் வரும். அதெல்லாம் வராம ஏசு வருவாரு, ஏசு கூட்டு போவாருலாம் கனவு காணாதீங்க. ரொம்ப கஷ்டம். அங்கீகரிக்கப்படாத பலிபீடம் சம்பந்தப்படாத ஊழியெல்லாம் தோன்றும். அப்ப நமக்கு பயம் வரும். நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அவரை முட்டி கேட்போம். அவர் சொல்லுவாரே, இதைதான் முதலே சொல்லிட்டேன், நீ புத்தி இல்லாம கண்ணை மூடிட்டு இருந்திருக்காங்க, நான் என்ன பண்ண? அதுக்கு தான் நான் சொன்னேன், வசனம் சொல்லி பிள்ளைய வளருன்னு. நீ கேட்கல. அற்புதத்தை சொன்ன, கிருபையை சொன்ன, வெளிச்சத்தை சொன்ன, ஆசீர்வாதத்தை சொன்ன, எல்லாம் அங்க ஓடிச்சு. வசனம் சொன்ன போவானா? நீ வசனம் சொல்லி வளர்த்திருந்தா உன் பிள்ளை போவாது, உன் மந்த காலியாவாது. நீ வசனம் சொல்லாம கிருபையை சொல்லி, வெளிச்சத்தை சொல்லி, இளைப்பாறுதலை சொல்லி, ஆசீர்வாதத்தை சொல்லி நீ வளர்த்த, அந்த நிழல் அங்க போயிடுச்சு, அங்க போயிட்டான். நீ ஒத்தையில உட்காந்துரு. வசனம் சொல்லி சபையை வளருங்க. அது எந்த அற்புதம் ஊழியம் வந்தாலும் அந்த விசுவாசி உங்களை விட்டு, அதுதான் பேதுருவின் ஊழியம். அதனாலதான் சொன்னான், உன்மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையினுடைய ஒரு காரியம் அதுதான். சபை அந்த பேதுரு சொல்றான், உம்மை விட்டு எங்க போவையா? ஏன்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்குது. ஆண்டவர் சொன்னார், இந்த வார்த்தையை நீ சொன்னதுனால, நீ என்னை விட்டு போகாததுனால, இந்த அனுபவம் உள்ள ஒரு சபையை நான் கட்டுவேன். சபையில வசனம் சொல்லி வாழ வைங்க. எந்த அற்புதம் ஊழியம் வந்தாலும் அந்த ஜனங்க என்ன செய்யாது? உங்களை விட்டு போகாதது. பலிபீடம் சம்பந்தப்பட்ட ஊழியமா இருக்கும். பலிபீடம் சம்பந்தப்படாத எந்த ஊழியமும் அது அந்நிய ஊழியம் தான். அதுல இருந்தெல்லாம் நீங்க தப்பவே முடியாது. தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையோடு நியமிக்கப்படாத ஊழியத்தை நிறுத்துங்க. அங்கீகரிக்கப்படாத ஊழியத்தோடு ஐக்கியம் வைக்காதீங்க. 3வது, பலிபீடம் சம்பந்தப்படாத ஊழியம் நமக்கு வேண்டாம். 4வது, மத்தேயு 7:21-22 என்ன எழுதுற? நமக்கெல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். மத்தேயு புஸ்தகம் 7வது அதிகாரம் 21-22 என்ன எழுதுறார்? அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அல்லேலூயா. தேவ சந்நிதிக்கு புறம்பான ஊழியம் எல்லாம் அந்நியாக்கினிதான். தேவ சந்நிதினா என்ன? அவருடைய சிந்தைக்கே இந்த ஊழியம் என்ன செய்யலையா? என்ன செய்யல போல அவர் சொன்னா உங்களை அறியவில்லை. ஆனா இவன் அறிஞ்சிருக்கிறானே, இவன் அறிஞ்சிருக்கிறான். உமது நாமத்தினால பிசாசு துரத்தணும், அற்புதம் செஞ்சோம், அடையாளம் செஞ்சேன், தீர்க்கதரிசனம் சொன்னான். அவர் சொன்னா ஒரு காலம் முன்னே அறியவில்லை. என்னதுக்கு இந்த வார்த்தை அங்க எழுதுறாரு? தேவ சமூகம் சம்பந்தப்படாத ஊழியம் எல்லாம் அந்நியாக்கினிதான். இன்னைக்கு நான் தைரியமா பேசுறேன்னா அவர் எனக்கு இந்த பர்மிஷன் கொடுத்து அனுப்புனார். இதை நீ சொல்லு. ஆமென். என் சமூகத்தில் என் சிந்தையிலிருந்து வர்ற ஊழியம் இது. இது இஸ்ரவேல் ஜெயக்குமார் ஊழியம் இல்ல, இது என் சிந்தையில இருந்து நான் அறிந்த ஊழியத்தை நீ செய்ய. ஆமென். அப்ப தேவ சமூகத்தில் தேவ சித்தத்துக்குட்பட்ட, தேவ திட்டத்திற்குட்பட்ட, தேவ ராஜ்யத்திற்குட்பட்ட, நித்தியத்திற்குட்பட்ட ஊழியம் எல்லாம் தேவனால் அறியப்பட்ட ஊழியம். அல்லேலூயா. தேவன் அறியாத ஊழியம் இந்த பூமியில நிறைய இருக்கு. அதெல்லாம் மாட்டிக்காதீங்க, அதுலெல்லாம் என்ன செய்யாதீங்க. தேவன் அறியாத ஊழியங்கள், அவர்கள் தேவனை அறிந்திருப்பார்கள், அவர்களே இயேசு நாமத்தை அறிந்திருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள் உம்முடைய நாமத்தினாலே தானே தீர்க்க தரிசனம் சொன்னோம், உமது நாமத்தினால தானே நாங்க பிசாசு துரத்தணும், உமது நாமத்தினால தானே நாங்கள் அற்புதம் செஞ்சோம். அவர் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அப்ப பிதாவின் சிந்தைக்குட்படாத எந்த ஊழியமும் அந்நிய ஊழியம் தான். தேவன் அறிஞ்ச ஊழியத்தை சொல்றது செய்யுங்க. அல்லேலூயா. அதுக்காக ஆண்டவரே பெரிய ஊழியம் அது இதுன்னா நீங்க ஆசைப்பட்டாலும் அவர் சொல்லும் போது சின்ன ஊழியமா இருக்கும், அதை சந்தோஷமா செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சின்ன ஊழியம் தான், அவருடைய அறிவுக்குட்பட்ட ஊழியம் தானே, அவருடைய சிந்தைக்குட்பட்ட ஊழியம். அதனால தானே பவுல் ரோமரில் எழுதினார், கிறிஸ்துவின் சிந்தையை அறிந்தவன். அப்ப அவருடைய சிந்தை அறிந்த ஊழியம், அவர் சிந்தை அறிந்த ஊழியத்தை நீங்க செஞ்சு பழகுங்க. ஒரு சின்ன ஊழியம் செஞ்சாலும் ஆண்டவருடைய சிந்தைக்குட்பட்ட ஊழியமா, பிதாவின் சித்தத்துக்குட்பட்ட ஊழியமா, அவருடைய தீர்மானத்துக்குட்பட்ட ஊழியமா, அவருடைய திட்டத்துக்குட்பட்ட ஊழியமா, அவருடைய ராஜ்யத்துக்குட்பட்ட ஊழியமா, அது நித்தியத்துக்குட்பட்ட ஊழியமா, அப்படியானால் நான் செய்கிறேன். ஆமென். அவருடைய சிந்தைக்கு புறம்பாய், அவருடைய அறிவுக்கு புறம்பாய் செய்யப்படுகிற எந்த ஊழியமும் என்ன ஊழியம்தான்? இந்த ஊழியம்தான் அந்நிய அக்கினிதான். இந்த ஊழியம் செஞ்சாலும் ஆண்டவர். அதனாலதான் நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்றேன், பிரசங்கம் பண்றது கூட அவர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்க. சண்டே ஆண்டவரே இந்த வார்த்தையை சொல்லலாமா, இந்த வார்த்தையை சொன்னா ஜனங்களுக்கு பிடிக்குமா என்பதை விட உமக்கு பிரியமா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேளுங்க. சிலது ஜனத்துக்கு பிடிக்காது, சிலது தேவனுக்கு பிடிக்கும். அப்போ அவருக்கு பிடிச்சதை பிரசங்கம் பண்ணுங்க, அவர் வேலையை அவர் பண்ணுவார். ஜனங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்தீங்க சொல்லிங்கன்னா அவர் சொல்லுவார், இது என்னுடைய அறிவுக்கு புறம்பான ஊழியம், என் சிந்தைக்கு புறம்பான ஊழியம், என்னுடைய திட்டத்துக்கும் சித்தத்துக்கும் ராஜ்யத்துக்கும் நித்தியத்துக்கும் புறம்பான ஊழியம், நான் இதை ஒரு காலம் அறியவில்லை. தயவு செய்து அந்நிய அக்கினினா இப்போ கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்நிய அக்கினினா தெரிஞ்சுக்கிட்டா, பழைய ஏற்பாட்டில் அந்நிய அக்கினினா என்னன்னு இப்போ யாருக்கு உங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும்போது கூட நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பிரசங்கம் பண்ணலாம். இந்த அந்நிய அக்னியை பற்றி நீங்கள் எங்கேயுமே இந்த எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கவே இந்த கர்த்தர் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து வசனம் கொடுத்து அந்நிய அக்னின்னா சொல்லுடா, நான் இதை முடியாதுன்னு நான் நிறைய பேர் திட்ட வேண்டியது வரும், நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணி பேச வேண்டியது வரும். ஆண்டு சொன்னா பரவாயில்ல நீ பேசு, உனக்கு நான் சோறு போடுறேன், உன்னை காப்பாற்றுறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் சந்ததிக்கு உதவி செய்கிறேன், நீ சொல்ல வேண்டியது சொல்லுன்னு சொன்னார், தைரியப்படுத்தினார் என்னை. தேவ சிந்தைக்கு அப்பாற்பட்ட எந்த ஊழியத்தை நம்ம ஆளி சொல்லுவாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் ஐயோ அதை பிடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குதுங்க. அவருக்கே தெரியாத ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா.
அது யாருன்னா, ஐயோ ஒன்றும் புரியல எனக்கு. அவர் விசுவாசிக்கிறவன் எண்ணிலும் மேலானவைகளை செய்வான். தோத்திரம். அப்படி ஒரு கூட்டம் வரும் இருக்கு. இப்போ ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு நிமிஷம் அவர் நம்மளை சுற்றி வந்துட்டா நம்ம 50 வருஷம் சுற்றிக்கிட்டே இருப்போம். நம்மளால நிற்கவே. நல்லா கவனிங்க. ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து ஒருவனை 40 நாள் இரவு பகலாக நடக்க வைக்கிறார். இது என்ன ஐயா இது? அந்த சாப்பாட்டில் என்னதான் இருந்துச்சு நமக்கு? எலியாவுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்து எத்தனை நாள் நடந்தானா? 40 நாள். நான் நினைக்கிறேன் நம்மளாம் நடக்காதனால சுகர் வியாதி ஆகி போச்சு. அங்கே நான் ஒரு விசுவாசி நானும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு சிபிஎம் விசுவாசி. அப்போ அவர் சிபிஎம் விசுவாசி. எனக்கு வாலிப ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நான் அவர் ஒரே சர்ச்சில் ரட்சிக்கப்பட்டோம். அப்போ அவர் ரொம்ப பாரமாக இருந்தார். அந்த சர்ச்சில் இருந்த ஒரு எல்டர் சிஸ்டர் செத்து போயிட்டாங்க குறைஞ்ச வயசுல. இப்போ அந்த பாஸ்டர் சாகிற மாதிரி இருக்கிறார். இவருக்கு ரொம்ப கவலை. அப்போ அதை பற்றி நிறைய பாஸ்டர்ஸுங்க நிறைய சிஸ்டர்ஸுங்க செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இந்த சிபிஎம் பாஸ்டர்ஸுங்க எல்லாம் தூங்குறது இல்லை. ஒன்று அதிக நேரம் என்ன செய்யறது இல்லை, நடக்கிறதே கிடையாது. சர்ச்சில் ரூம்பை விட்டு வெளியே வந்தா சர்ச்சை விட்டு வெளியே வந்தா அங்க வண்டி நிற்கும், இல்லைன்னா கார் நிற்கும். அப்படியே கூப்பிட்டு போய் அங்க போய் நின்று அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு அங்க ஒரு பிரசங்கம் பண்ணி அப்படியே கார்ல ஏறி அப்படியே ரூமுக்கு வந்து அப்படியே படுத்துருவான். இவன் நடக்கிறதே இல்லை. அதனாலதான் வியாதி பெருகி போச்சுன்னாரு. யாரு? சிபிஎம் விசுவாசி சொல்றாரு. சிபிஎம் பாஸ்டர்ஸுங்க சிஸ்டர்ஸுங்க இப்ப நடக்கிறத நீ மிந்தி அப்படி இல்லை. அவங்க அப்படியே அந்த பைபிளை கையில வச்சுக்கிட்டு நடக்கிறத பார்த்துருப்பீங்க. இப்ப யாராவது நடக்கிறாங்களா? இப்பெல்லாம் சிபிஎம் பாஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் நடக்கிறது இல்லை. எல்லாம் பெரிய வித்வான் ஆயிட்டாங்க. அதை செமிக்காத. நடந்தா தானே செமிக்கும். நடந்தாதான் சேமிக்க. நடக்கிறதே கிடையாது. குடிக்கிறது ஹார்லிக்ஸ், குடிக்கிறது பூஸ்ட், குடிக்கிறது பால், திங்கிறது ஹெவியா சாப்பிடுறது. ஆமே நல்ல சாப்பிட்டு நடக்காம கொள்ளாம கார்ல போறது, வண்டியில போறது, ஒருத்த துணை இல்லாம இவங்க எங்கேயும் போகிறதே. ஒன்னு 4 சிஸ்டர்ஸ் கூட போவாங்க, இல்லைன்னா 4 பிரதர் கூட போவாங்க. அவர் விசுவாசிச்சா இவங்க யாரும் நடக்க மாட்டாங்க பாஸ்டர். இவங்க திங்கற சோறு எங்க சேமிக்க, அதெல்லாம் பாய்சன் ஆகி சீக்கிரம் சாகுறாங்க அப்படின்னாரு. அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த வீட்டுக்கு எதிரி அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கான். அந்த சர்ச்சுக்கு, அந்த பாஸ்டருக்கு, அந்த வீட்டுக்கு எதிரி எங்க இருக்கிறான்? உள்ளே இருக்கிறான். அவர் தான் அப்படி சொல்றாரு. எனக்கு ரொம்ப சிந்தனையா வந்துச்சு. எப்படி ஆழமா சிந்திச்சிருக்கிறாரு. ஆமே எவ்வளவு ஆழமா சிந்திச்சு. ஏன்னா அவங்களுக்கு கவலை இல்லை. பண கவலை கிடையாது, துணி கவலை கிடையாது, எதுவும் கவலையும் கிடையாது. எல்லாம் அப்படியே ஜில்லுன்னு வெளியே போய் வண்டியில் போய் காரில் போகிறது. நான் ஒரு வண்டியில் போகும்போது பாலத்தின் மேலே என் வண்டி வருது. கீழே ஒரு டெம்போ டிராவலரில் ஒரு சிபிஎம் சென்டர் பாஸ்டர் போகிறார். காலையில் ஒரு 9 மணி இருக்கும், 9:30 மணி இருக்கும். அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இந்த பிரிட்ஜ் மேலே நான் போயிட்டு இருக்கேன். இவர் கீழே போகிறார். அங்கே இருந்து ஒரு 5 நிமிஷத்தில் எங்கே போயிடலாம்? அடையார் சென்டருக்கு போயிடலாம். இவ்வளவு கேப்பு தான். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள டிராபிக்கா இருந்தா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள போயிடலாம். ஐயோ, அந்த பாஸ்டர் சென்டர் பாஸ்டர் அப்படி கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறாரு. பின்னா ஒரு டிரைவர் ஒரு பிரதரா இருக்கிறாரு. பின்னாடி 4 சிஸ்டர்ஸுங்க. ஒரு சிஸ்டர்ஸ் இட்லி கொடுக்குது, ஒரு சிஸ்டர் சாம்பார் ஊத்துது, ஒரு சிஸ்டர் சட்னி ஊத்துது, ஒரு சிஸ்டர் கையில தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கு. டேய் காலவாளி பசங்களா, இவனுக்கு எப்படிங்க ஜெபிக்கும் இட்லி? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சென்டர்ல போய் உக்காந்து சாப்பிட்டு போனா அதுக்குள்ள இவருக்கு பசி புடுங்கிருச்சு. மேல் குடல் கீழ் குடலை சாப்பிடுது, கீழ் குடல் மேல் குடலை சாப்பிடுது. உடனே அந்த டெம்போ டிராவலர்ல இட்லி, டெம்போ டிராவலர்ல சட்னி, டெம்போ டிராவலர்ல சாம்பார் ஊத்தி அவர் சாப்பிடுறாரு. ஐயோ, அவர் அந்த இட்லி எல்லாம் குழம்புலாம் படாம இருக்கிறதுக்கு ஒரு டவலு குழந்தைக்கு
பால் ஊத்தும் போது மேல படாம இருக்கிறதுக்கு ஒரு டவல் கட்டின மாதிரி அவருக்கு இங்க ஒரு டவல், இடுப்புல ஒரு டவலை கட்டி இட்லி எதுக்குற அப்படி நீ அவ்வளவு அவசரமா சாப்பிடுறதுக்கு நீ லாடுல பக்கா. அந்த டிராபிக்ல அந்த டைம்ல நீங்க இவ்வளவு சின்சியரா இவ்வளவு அவசரமா நீங்க சாப்பிடுறதுக்கு நீ என்ன பெரிய ஆளுன்ற. இதெல்லாம் ஆண்டவன் தான் சொல்றாரு, எனக்கு இதெல்லாம் ஞாபகப்படுத்துறாரு. சொல்லல இங்க யாரும் அப்படி இருக்க கூடாது. அவசரம் அவன் எதுக்கு அப்படின்னா தேவ சிந்தைக்கு வராத ஒரு வாழ்க்கையை நமக்கு வேண்டான்ற. தேவ சிந்தைக்கு வராத ஒரு ஜீவிதம், ஒரு ஊழியம், அந்நிய அக்கினிக்கு சமாதானம், அது நமக்கு வேண்டாம். நம்மளை எப்படி நடத்தணும்னு அவர் ஏற்கனவே பிளான் வச்சிருக்கிறார். நம்ம எப்படி சாப்பிடணும், எப்படி உடுத்தணும், எப்படி போகணும், எப்படி வரணும், எல்லாத்துக்குமே அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அது தெரிஞ்சு வாழுங்க. உங்கள்கிட்ட அந்நிய அக்கினி வாசனை கூட இருக்காது. அல்லேலூயா, ஆமென். அந்நிய அக்கினி நம்மகிட்ட இருக்கா இல்லையா? மெதுவா சொல்லுங்க, யோசித்து சொல்லுங்க. என்கிட்ட சொல்ல வேண்டாம், மேலே சொல்லுங்க. இன்னைக்கு தான் அடையாளம் காமிச்சிருக்கிறீங்கப்பா. நியமிக்கப்படாத சில ஊழியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வேண்டாம். சோதரம், நீங்க அங்கீகரிக்காத ஊழியத்தை செய்கிறேன், வேண்டாம். பலிபீடம் சம்பந்தப்படாத ஊழியம் செய்கிறேன், வேண்டாம். உங்க சிந்தையில இல்லாத நீர் அறியாத ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வேண்டாம்ப்பா. நான் கொஞ்சம் பலிபீடத்தின் அக்கினியினாலே நான் ஊழியம் செய்ய விரும்புகிறேன், என்னை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிருங்க அப்படின்னு தினம் சொல்லுங்க. உங்களை போஷித்து பாதுகாத்து ஊழியத்தில் உபயோகப்படுத்தி தன் சித்தத்தை நிறைவேற்ற பிதா ஆயத்தமாயிருப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க நாதாப் அபியூ மாதிரி இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்கன்றாரு. கிருபையின் காலம் முடிய போகுது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லிலாம் நீங்க எதையும் சாதிச்சு எதையும் சேர்க்காதீங்க. அவர் சொன்னா சேர்த்துருங்க. அல்லேலூயா. அவர் சொன்னா என்ன வேணா செய்யுங்க. இந்தியாவே விலை கொடுத்து வாங்கணும்னு அவர் சொல்லிட்டா வாங்கிருங்க. நான் ஒன்னும் எதிராளி அல்ல. சொன்னது யாரு? சொன்னது யாரு? எவனாவது வந்து இந்த மலையை வாங்கி தரேன்னா உடனே வாங்கிடுறது. கேட்டா நான் வாங்கல, எவனா வாங்கி தந்தான். முட்டா பயல்வலா. ஆமே, ஆமே. சரி, நம்ம ஆளுங்க சொல்றதெல்லாம் அதுதான். நான் வாங்கணும்னு நினைக்கவே இல்லை. பார்த்து சகோதரர்களை சகோதரிகளை சாட்சி சொல்லுவான். நான் இந்த மாதிரி ஒரு இடம் வாங்கணும், ஒரு மலை வாங்கணும், ஒரு தோட்டம் வாங்கணும், ஏக்கர் ஏக்கரா வாங்கணும்னு நினைக்கல. ஒருத்தர் வந்தாரு, நான் வாங்கி தரேன்னு சொன்னாரு. சாத்தான் அதை தான் செஞ்சான் ஏசுகிட்ட. நான் தரேங்க எல்லாத்தையும், நீ காசே வேண்டாம், தெண்டை நிட்டு பண்ணியா. ஆமே. சாத்தான் பயங்கர ஐஸ்வர்யவான். சாத்தான் பயங்கர ஐஸ்வர்யவான். அவன் சொல்றான், நீ டெண்டை நிட்டு படிஞ்சா போதும், இந்த முழு உலகத்தையும் உம்ம பேர்ல அக்ரிமெண்ட் போடுறேன்றான். அவர் சொன்னார், எனக்கு அது தேவையில்லை. நான் இதை சுதந்திரிக்க இந்த உலகத்துக்கு வரல. ஆமென், ஆமென். தேவனை பரீட்சை பார்க்கறதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்தது? என்னை சோதிக்கிறதுக்கு நீ அனுமதிக்கப்பட்ட இந்த உலகத்தில், ஆனாலும் என்னை மேற்கொள்ளலான்ற எண்ணம் உனக்கு எப்படி வந்ததுன்னு சுட்டி காட்டுறாரு. இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. யாரோ ஒருத்தர் வந்தாங்க, எப்படி சொன்னாங்க, கர்த்தர் எங்களுக்கு தரிசனம் கொடுத்தார், கர்த்தர் எங்களுக்கு சொன்னார், அதனால மழையை வாங்கிங்க, நீங்க ஏக்கர் ஏக்கரா வாங்கிங்க பாஸ்டர், நான் காசு தரேன். அவன் கர்த்தர் சொன்னாரா? இந்தியாவே விலை கொடுத்து வாங்கணும் கூட வாங்குங்க, நான் சந்தோஷப்படுறாள். ஏன்னா சொன்னது யாரு? சொன்னது யாரு? சொன்னது யாரு? வாங்க வச்சாரு சீயோனை. சீயோன் ஆண்டவருக்கு தேவை. சீயோன் ஆண்டவருக்கு. அதனாலதான் தாவீதை வச்சு கர்த்தர் சீயோனை தனக்கு சொந்தமாக்கினார். கர்த்தர் சொன்னா என்ன வேணா செய்யுங்க. கர்த்தர் சொல்லலையா, அவர் அறியாத ஊழியத்தை விட்டுருங்க. அல்லேலூயா. கடைசியா ஆண்டவர் நமக்கு சொல்லிட்டு போன ஒரு வசனம் இருக்குது.
மத்தேயு 28:19-20 கட்டளையிட்டு நம்மளை அனுப்பினார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும். நான் 5வது கர்த்தர் கட்டளையிடாத எதையுமே செய்யாது. ஏன்னா நம்ம வாசித்த லேவியராம் 10:1 கர்த்தர் கட்டளையிடாத அக்கினி அவங்க கொண்டு வந்தாங்கன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் கட்டளையிடாத எந்த ஊழியத்தையும் செய்யாதீங்க. கட்டளை என்பது வேற. கட்டளை என்பது இன்னைக்கு கட்டளை என்பது தேவன் சொல்ற தீர்க்க தரிசனம் எல்லாம் கட்டளை. தீர்க்க தரிசனம் கட்டளை கிடையாது. கட்டளை உபதேசத்துக்குட்பட்டது. தீர்க்க தரிசனம் உபதேசத்துக்குட்பட்டது இல்லை. கட்டளை என்பது உபதேசத்துக்குட்பட்டது. என்ன கர்த்தர் அப்படி சொல்லிட்டார் பாஸ்டர், அது கட்டளையா? அது கட்டளை கிடையாது. அது தீர்க்க தரிசனம், அது வெளிப்பாடு. கட்டளை என்பது உபதேசத்துக்குட்பட்டது. அவர் சொன்னார், உலகமெங்கிலும் போங்க, ஆமென், அநேகரை சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து வசனங்களை கை கொள்ள வைங்க, நான் உங்களோடு கூட இருப்பேன். நாடு இது கட்டளை. கட்டளை வேற, கற்பனை வேற. கட்டளை உபதேசத்துக்குட்பட்டது, கற்பனை நியமத்துக்குட்பட்டது. ஆபிரகாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தா, அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ, இனி இங்க வரக்கூடாது. இது ஒரு ஆழமான கட்டளை. அதை வாக்குத்தத்தமா எடுக்க முடியாது. அங்கேயே 4 மனைவியோடு பிள்ளைகளோடு சந்தோஷமா படுத்து தூங்கிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறா யாக்கோபை பார்த்து, இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போ, நான் உனக்கு தரிசனமான இடத்துக்கு நீ போ. இது கட்டளை. திரும்பி அவன் அங்க வந்தானா? திருப்பி அங்க வந்தானா? கட்டளை வேற, வாக்குத்தத்தம் வேற. இன்னைக்கு நம்ம ஆண்களுக்கு வாக்குத்தத்தத்துக்கும் கட்டளைக்கும் சம்பந்தம் வித்தியாசமே தெரியலையே. கர்த்தருடைய கட்டளையிடப்படாத எந்த ஊழியத்தையும் செய்யாதீங்க. அதனாலதான் சொல்றார், நான் கட்டளையிடாத அக்கினியை கொண்டு வந்தார்கள், நான் சாகடித்தேன். நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். பலிபீடத்தில் மேலே இருக்கிற தணலை எடுத்துட்டு வந்து கையில் நீங்க தூப வர்க்கத்தை எடுத்துட்டு வந்து அங்க என் சமூகத்துக்கு வந்த பிறகு அந்த தூப வர்க்கத்தை அந்த தூப கலசத்தில் அக்கினி மேல போடுங்க, அதுல வர்ற புகை எனக்கு வேணும். ஆமென். இது அவருடைய கட்டளை. அது நித்திய கட்டளை. தண்டில் இருக்கிற விளக்கு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், அது நித்திய கட்டளை. விருத்த சேதனா இஸ்ரவேலருக்கு கொடுத்த நித்திய கட்டளை. கட்டளை வேற, வாக்குத்தத்தம் வேற. நம்ம ஆளுக்கு கட்டளையும் வாக்குத்தத்தத்தும் வித்தியாசமே தெரியாது. கட்டளையெல்லாம் வாக்குத்தத்தமா, வாக்குத்தத்தெல்லாம் கட்டளைங்கிறான். என்ன நம்ம எப்படி தான் இந்த ஊழியத்தை செய்கிறோன்றது சிலருக்கு தெரியல. தயவு செய்து சொல்றேன், ஆண்டவர்கிட்ட நெருங்குங்க, ஆண்டவர்கிட்டயே கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்டயே படிப்பினை வாங்கிங்க, அவர் சொல்றதை செஞ்சு பழகுங்க. அந்நிய அக்கினி உங்ககிட்ட வராது. அந்நிய அக்கினியால நீங்க பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் உங்களையும் என்னை பார்த்து சந்தோஷப்படுறாருங்க. நான் ஒன்னும் பெரிய ஊழியல, என்னை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றதை செய்யறான், ரைட், நான் சொல்றதை சொல்றான், ரைட், எனக்கு மகிழ்ச்சின்றாரு. என் வசனத்தை அவன் லாபத்துக்கு இன்னும் திருப்பல, அது எனக்கு மகிழ்ச்சி என்றார். என் வேதத்தின் சத்தியத்தை அவனுடைய இச்சைக்காக வளர்ச்சி எடுக்க தெரியாத ஒரு ஆள் என்றார் என்னைய பார்த்து. அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு நம்ம ஆளு ஒரு வேலை நடக்கணும், வசனத்தை எப்படி வளைப்பான்? அப்படியே வளைச்சி சாவு வீட்டில் மூங்கில வச்சு ரோஜாப்பு செஞ்சிருவான். நம்ம ஆளு அந்த மூங்கில் மாதிரி வசனத்தை வளைச்சி தான் வேலையை செஞ்சு முடிச்சிருவான். வசனத்தெல்லாம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப பொல்லாதது. எது எது வசனம் ரொம்ப பொல்லாதது. அதுக்கு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஐயோ, அதிலெல்லாம் மாட்டிக்கிட்டா குடல் தனியா எல்லாம் தனித்தனியா வந்துடும். நீங்க நம்ம ஆள் நிறைய பேர் அதில் மாட்டியிருக்கான். வசனத்தை வச்சு எத்தனையோ பாஸ்டர்ஸுங்க மாட்டி வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. மேலே போயிடலான்னு பாக்குறாங்க, அங்கேயும் விட மாட்டார். அங்க சும்மா கூட்டு போயிடுவார் நினைக்கிறீங்களா? கூட்டு போக மாட்டார். அவருடைய ப்ராஜெக்டே வேற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அவர் எதை முக்கியப்படுத்துறாரு? 2 தான். பழைய ஏற்பாட்டில் 2 முக்கியப்படுத்தினார். என்னது? என்ன நேசி, ஒன்று நேசிக்கிறது போல. புதிய ஏற்பாட்டில் 2 என்னது?
என் குமாரனும் நான் அனுப்பின என்னுடைய வார்த்தையும். குமாரனை முக்கியப்படுத்துறார். அவர் மூலமாய் வெளிப்பட்ட வார்த்தையை, இந்த ரெண்டை வச்சுதான் நீ எதையும் செய்யணும். என் குமாரனை வச்சு எதையும் செய்ய, என் வார்த்தையை வச்சு எதையும் செய்ய. இதற்கு மீறி நீ எதை செஞ்சாலும் அதை என்னால் அங்கீகரிக்க முடியாது. தயவு செய்து சொல்றேன், யார் யாரெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்றாங்கன்னு சொல்லி எங்கேயும் பலியாகி அந்நிய அக்னியோட உங்களை சம்பந்தம் கலந்து வாழ்ந்துடாதீங்க. கர்த்தருக்கு பிரியமா ஜீவிங்க. அக்னி தர்ற பரிசு நமக்கு, அக்னி தர்ற பரிசு நமக்கு, அக்னி தர்ற பரிசு நமக்கு வேண்டாம். எப்பா அதுல மாட்டிக்கிட்டு நான் முழிக்கணும். அக்னி தர்ற பரிசு வேண்டாம். அக்னி பரிசு தரணும்னா நீ அந்நிய அக்னியை கல்யாணம் பண்ணீங்க, அந்நிய அக்னியோடு குடும்பம் நடத்துங்க. அக்னி பரிசு தந்துகிட்டே இருக்கும், வாங்கிக்கிட்டே இருக்கலாம். முழங்கால் போடுவோமா, கண்களை மூடுவோமா? அந்நிய அக்னி தருகிற பரிசு வேணுன்றவங்க எல்லாம் சம்பந்தம் கலந்துருங்க. அக்னி தர்ற பரிசு வேண்டான்னு சொல்றவங்க எல்லாம் தேவனோடு வந்து நெல்லுங்கள். ஆண்டவர் லேவியர்கள் அப்படிதான் பிரித்தெடுத்தார். முழு இஸ்ரவேலும் பாவம் செய்த பொழுது என் பக்கமாயிருக்கிறவன் யார் என்று சொன்ன பொழுது லேவி கோத்திரத்தார் தேவன் பக்கமாய் மோசையோடு சேர்ந்து கொண்டார்கள். எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நிய அக்னியோடு நீ போய் அழிந்து போவது நல்லதா, இல்ல நான் நியமித்த அக்னியாய் நீ ஊழியம் செய்வது நல்லதா? அந்நிய அக்னியாய் நீ வாழுவது நல்லதா? இல்லை என்று சொன்னால் நான் அங்கீகரித்த ஊழியத்தை செய்வது நல்லதா? அந்நிய அக்னியோடு நீ ஊழியம் செய்வது நல்லதா, அங்க பலிபீடத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்வது நல்லதா? நீ அறிந்த ஊழியத்தை செய்வது நல்லதா, நான் என் சிந்தையில் அறியப்பட்ட ஊழியத்தை நீ செய்வது நல்லதா? நான் கட்டளையிடாத அக்னியை கொண்டு வர விரும்புகிறாயா, நான் கட்டளையிட்ட அக்னியை வைத்து நீ ஊழியம் செய்ய விரும்புகிறாயா? என் ஊழியக்காரனா நீ கொஞ்சம், என் ஊழியக்காரனே அந்நிய அக்னியை பத்தி உனக்கு விளக்கி சொல்லிவிட்டேன், இனி நீ கவனமாயிரு. அந்நிய அக்னியை அடையாளம் கண்டு கொள்ள என் சமூகத்தை நாடு. அந்நிய அக்னியை நீ பிரித்து பார்ப்பதற்கு என் சமூகத்தை நாடு. அந்நிய அக்னியிலே நீ சிக்கி தவித்து மாண்டு போகாதபடி உன்னை தப்புவித்துக் கொள்ள என் சமூகத்தை நாடு. ஊழியனை ஊழியக்காரியே, நான் கர்த்தர், நான் மாறாதவர், நான் பரம தகப்பன், உனக்கு உன் எஜமான், நான் மாறாதவர். கவனம்! தமிழ்நாடு ஊழியர்களை, இந்திய தேசத்து ஊழியர்களை, உலகம் எங்கிலும் இருக்கிறதான தேவனுடைய ஊழியர்களுடைய சாயலிலே தரிப்பிக்கப்பட்டவர்களும் தேவனுடைய ஊழியர்களும் ஆகிய எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், அந்நிய அக்கினி உன்னிடத்தில் நான் இனி காண்பேன் என்று சொன்னால் என்னுடைய அக்கினி உனக்கு பரிசை அனுப்பும். என்னால் உன்னை பாதுகாக்க முடியாது. உன்னை காத்துக்கொள்வதற்கு அந்நிய அக்கினியை விட்டு விலகி வாழுவது நல்லது. அந்நிய அக்கினியை விட்டு ஊழியம் செய்வது நல்லது. நல்ல தீர்மானத்துக்குள்ளே வாருங்கள். Jesus name, glory to God. கர்த்தர் நம்மோடு பேசினா 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் நல்ல 2 கரங்களை வைத்து, ஆண்டவரே அந்நிய அக்கினி என் பக்கத்தில் வராமல் இருக்கட்டும். அந்நிய அக்கினியோடு எனக்கு ஒரு சம்பந்தம் கலக்க விரும்பலப்பா. பரலோக தேவனோடு சேர்ந்து ஊழியம் செய்ய ஆசைப்படுகிறேன். என்னை நடத்தும் ஆண்டவரே. ரபரபரா கரபரா ரிபனகதரபது ரபன ஷிபரனகுதுடமன ஷக்கரபலகதரபனமா. தேவனே, பரலோக அக்கினி போதுமே, நித்திய அக்கினியாகிய இயேசு போதுமையா. ஆண்டவரே, அந்நிய அக்கினியினாலே நான் நித்திய அக்கினிக்கு பலியாவதை நான் விரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லும் பொழுது, தேவனுடைய ஊழியனே, ஊழியக்காரியே, கவனம் கவனம் கவனம். அன்பின் பிதாவே, எங்களோடு இந்த காலவேளையில் பேசியிருக்கிறேன். அந்நிய அக்கினி என்ன என்பதையும் தேவனுடைய அக்கினி என்ன என்பதையும் சற்று எங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காட்டினேன். அந்நிய அக்கினி என்பது ஆண்டவரே, நியமிக்கப்படாத ஊழியம் எல்லாம் அந்நிய அக்கினிதான். தேவன் அங்கீகரிக்காத ஊழியம் எல்லாம் அந்நிய அக்கினிதான். பலிபீடம் சம்பந்தப்படாத ஊழியம் அந்நிய அக்கினிதான். தேவனுடைய சிந்தைக்கும் அறிவுக்கும் உட்படாத ஊழியம் எல்லாம் அந்நிய அக்கினிதான்.
கட்டளையிடப்படாத எல்லாமே அந்நியாக்கினிதான். கவனமாயிருங்கள் என்று எங்களோடு பேசியிருக்கிறேன். எல்லா நெருக்கத்திலையும், உபத்திரத்திலையும், கஷ்டத்திலையும், கண்ணீரிலையும் ஆண்டவரே என்று சொல்லி ஓடி ஓடி ஊழியம் செய்கிற இந்த கிராமத்து ஊழியர்கள், பட்டணத்து ஊழியர்கள் எவராயிருந்தாலும் அவர்களை ஓடி பரலோக அக்கினி பாதுகாத்து அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.